வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஆஃபீஸர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. நான் ராஜா காளிமுத்தன். நல்ல பொழுது என்று நம்ம இடத்துல பார்த்தீங்கன்னா குரூப் 1P பதவிக்கு செலக்ட் ஆயிருக்க திருமதி புவனேஸ்வரி அவர்கள் இருக்கிறாங்க. அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களுடைய படிப்பு முறை பற்றி இந்த முழு வீடியோவில் பார்ப்போம். வணக்கம் திருமதி புவனேஸ்வரி. வணக்கம் சார். ஆஃபீஸர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியோட வாழ்த்துக்கள். குரூப் 1 பரீட்சை ஜெயிச்சிருக்கீங்க, குரூப் 1B. ஸோ ஃபர்ஸ்ட் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். இந்த பயணம் எப்படி இருந்திருக்குமா? ரொம்ப நன்றி சார். இது பல போராட்டங்களை கடந்து ஒரு வெற்றியா தான் சார் நான் இந்த பயணத்தை பார்க்குறேன். டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் நீங்கள் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்ற இன்ஸ்பிரேஷன் எப்படி வந்துச்சு? எப்பொழுது ஆரம்பிச்சிங்க டிஎன்பிஎஸ்சி பரீட்சைக்கு படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு? நான் என்னோட லா காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணணுன்ற ஒரு ஐடியா இருந்துச்சு சார். பேசிக்கலி நான் ஒரு சிங்கிள் பேரண்ட். அப்பா இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்னோட அம்மா தான் என்னை எல்எல்பிஏ படிக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் நான் லைஃபோட ஒரு சிலது எல்லாமே கத்துக்கிட்டேன். அப்படின்னும் போது நான் நான் இண்டிபெண்டா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படும் போது இந்த கவர்மெண்ட் சர்வீஸ் செக்டர் அப்படின்றது என்னோட இதுக்கு ஒரு ஒத்துழைப்பா இருக்கும். இதை நம்ம கல்விக்கும் ஒரு முக்கியத்துவமா இருக்கும். பிளஸ் நம்ம எல்லாத்தையும் கடந்து நம்ம வெற்றி பெற்று நிக்கலாம் அப்படின்றது ஒரு இது தோணுச்சு சார் எனக்கு. அதுக்கப்புறம் அதுக்காக என்ன அடுத்து முன்முயற்சி எடுக்கலாம்னு பார்க்கும்போது கவர்மெண்ட் சர்வீஸ்க்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலான்னு ஒரு ஐடியா வந்துச்சு சார் எனக்கு. உங்களை பத்தி ஒரு சின்ன பேக்ரவுண்ட் சொல்லுங்களேன். எஸ் சார். என்னோட பேர் புவனேஸ்வரி சார். நான் கடலூர் மாவட்டத்தில இருந்து மருவாயின்ற கிராமத்துல இருந்து வரேன் சார். ஸ்கூலிங்ஸ் எல்லாத்தையுமே வடலூர்ல படிச்சேன் சார். நான் பிஇ கடலூர் கிருஷ்ணசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜில படிச்சேன் சார். 2017 பேட்ச் சார். அதுக்கப்புறம் நான் என்னோட எல்எல்பியை கவர்மெண்ட் லா காலேஜ் திருச்சியில பண்ணேன் சார். இன்ஜினியரிங்ல இருந்து லா வந்ததுக்கான காரணம் என்ன? ஒரு உத்வேகம், மோட்டிவேஷன் என்ன? எனக்கு ஃபர்ஸ்ட் என்னோட அப்பாவோட விஷஸ்க்காக நான் இன்ஜினியரிங் சேர்ந்தேன் சார். இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கும் போது எனக்கு லா படிக்கணும் ஃபர்தரா அப்படின்றது ஒரு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. உடனே இன்ஜினியரிங் முடிச்ச உடனே நான் லா காலேஜ் அப்ளை பண்ணேன் சார். கவுன்சிலிங்ல எனக்கு டாக்டர் தமிழ்நாடு அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில எனக்கு கவுன்சிலிங்ல சீட் கிடைச்சிச்சு சார். அதே இயர் நான் ஜாயின் பண்ணிட்டேன் சார் 2017. டிஎன்பிஎஸ்சி பரீட்சை எந்த ஒரு கவர்மெண்ட் பரீட்சைனாலே பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். அதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? அது மிக முக்கியமாக இந்திய சமூகத்தை பொறுத்த வரைக்கும் பெண்கள் மீது ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கத்தான் செய்கிறது எப்போவுமே. அதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? ஹேண்டில் பண்ணி அதை எப்படி மோட்டிவேஷன் ஆக்குனீங்க? அந்த மோட்டிவேஷன் எப்படி டிசிப்ளின் ஆக்குனீங்க? எஸ் சார். கண்டிப்பா நம்ம ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸோ இல்லை யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸோ நம்ம ப்ரிப்பேர் பண்ண உட்காரோம்னா கண்டிப்பா நமக்கு ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் லெவல் ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன்னா அதுவும் நான் பர்டிகுலரா ஒரு ஃபேமிலி உமன். நான் ஃபேமிலியும் பார்க்கணும், என்னோட கெரியரையும் நான் ஃபோக்கஸ் பண்ணணும். எனக்கு அது டூயல் ரோல நான் பிளே பண்ணணும். இதுல என்னோட ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் ரொம்பவே அதிகமா இருந்துச்சு சார். என்னால நான் என்ன ஒரு கட்டத்துல தனிமைப்படுத்திக்கிட்டேன். நான் மேக்ஸிமம் யார்ட்டையும், ஏன்னா சொசைட்டில நம்ம ஒரு மேக்ஸிமம் நமக்கு அதிகபட்சம் டைம் எவ்வளவு சார் கொடுப்பாங்க? 6 months or 1 year தான் கொடுப்பாங்க. அதை தாண்டும் போது இந்த சொசைட்டியே நம்மள எப்படி நீங்க வந்துருவீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இதுக்கு கண்டிப்பா ஃபேமிலி சப்போர்ட் நமக்கு ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணும் சார். ஒரு எக்ஸாம் ஒரு ஆஸ்பிரண்டா இருந்து ஒரு எக்ஸாம்ல நம்ம சக்சீட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு ஃபேமிலி சப்போர்ட் இருக்கும். எனக்கு என்னன்னா செல்ஃப் மோட்டிவேஷன் அப்படின்றது ஒரு கன்சிஸ்டன்சியா கண்டிப்பா படிக்க முடியாது சார். ஏன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் மாதிரி ஒரு எக்ஸாமை கிராக் பண்ணணும் அப்படின்னா நம்ம டெய்லி ஸ்டடி பண்ணணும், கன்சிஸ்டன்டா படிக்கணும். அப்படி படிக்கும் போது நமக்கு செல்ஃப் மோட்டிவேஷன் இருக்கணும். ஒருத்தவங்களுக்கு செல்ஃப் மோட்டிவேஷன் ஒவ்வொரு விஷயம் இருக்கும். அதையும் தாண்டி நம்ம வாழ்க்கையில நம்ம என்னத்தை ஃபேஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம ஒரு 5 seconds உட்காந்து நம்ம யோசிச்சு பார்க்கணும். பர்டிகுலரா என்னோட லைஃப்ல நான் என்னென்ன அவமானங்களை நான் ஃபேஸ் பண்ணேன், அந்த அவமானங்கள் மட்டும்தான் இந்த வெற்றிக்கு காரணம். அதை உட்காந்து நான் யோசிச்சு பார்ப்பேன். என்னோட லைஃப்ல என்னென்ன இது, என்னோட அப்பா இறந்ததுக்கு அப்புறம் நான் என்னென்ன ஃபேஸ் பண்ணேன். ப்ரீவியஸா நான் ஒரு பேம்பரிங் சைல்டு தான். அதுக்கப்புறம் என்னோட லைஃப்ல என்னென்ன கான்சிக்வன்சஸ் இருந்துச்சு. என்னோட அம்மா ஒரு தனிச்சு என்னை படிக்க வச்சிருக்காங்க. என்னோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் ஒரு ஃபார்மர் ஃபேமிலி தான். நானு ஒரு அவங்க படிக்கல, 12th வரை தான் படிச்சிருக்காங்க. ஒரு இண்டிபெண்டன்ட் உமனா இருந்து எனக்கு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்றது என்ன, நான் ஆக்சுவலா எங்க அப்பா இருக்கும்போது நான் பிஇ தான் படிச்சுட்டு இருந்தேன், ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்தேன். அதோட அவங்களுக்கு போதும். ஆனா நான் ஆசைப்பட்டேன் அப்படின்றதுக்காக கஷ்டப்பட்டு தான் என்னை அடுத்து எல்எல்பி சேர்த்தாங்க. அவங்களுக்கு நான் ஒண்ணு செய்யணும் அப்படின்ற பெருமைப்படுத்துறதுக்கு நான் ஒண்ணு செய்யணும்னு நினைச்சேன். அது கண்டிப்பா ஒரு அரசாங்க அதிகாரி ஆனா மட்டும்தான் முடியும்ன்றத நினைச்சேன். அதுக்காகவும் என்னோட செல்ஃப்காகவும் எங்க அம்மாவுக்கு ஒண்ணு செய்யணுன்றதுக்காகவும் இதெல்லாமே என்னோட மோட்டிவேஷனா எடுத்துக்கிட்டேன். இது எல்லாத்தையும் தாண்டி டெய்லி கன்சிஸ்டன்சி அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். 2 வார்த்தைகள் சொல்லுவாங்க, மோட்டிவேஷன், டிசிப்ளின் அப்படின்னு சொல்லிட்டு. மோட்டிவேஷன் பண்ணி கொண்டாலும் அதை டிசிப்ளினா எப்படி மாத்துறதுக்கு இதா இருந்துச்சு. அதாவது ஆங்கிலத்துல ஒரு வார்த்தை கூட இருக்கு, டிசிப்ளின் ஈட்ஸ் மோட்டிவேஷன் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. மோட்டிவேஷன் பண்றது ஒரு வகை, அதை வைத்து தான் மேலே போகணும். அந்த மோட்டிவேஷனை வச்சு எப்படி டிசிப்ளின் உருவாக்கப்பட்டது படிப்புல? நம்ம ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு மோட்டிவேஷன், ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கணும் சார். கண்டிப்பா ஒருத்தவங்களுக்கு ஒரு பேக்ரவுண்ட்ல அது யார் வேணாலும் இருக்கலாம்.
இப்போ நம்ம ஈவன் எனக்கு வந்து என்னோட பேரண்ட்ஸோட கஷ்டம் அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷன் தான். அதுக்கப்புறம் சக்சீட் பர்சன்ஸ் வந்து பார்ப்போம். அதுல வந்து நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம டெய்லி வந்து நம்மளோட டிசிப்ளினுக்கு அதை கொண்டுட்டு வரணும் சார். நம்ம அதை டெய்லி எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது இதுல வந்து ஒரு டிஎன்பிஎஸ்சியா இருந்தாலும் சரி, ஒரு யூபிஎஸ்சியா இருந்தாலுமே சரி, அதை நம்ம டெய்லி ஒரு டிசிப்ளின்டா வந்து உட்காந்து நம்ம எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத நம்ம தான் சார் எடுத்துட்டு வரணும். எல்லாத்தையும் தாண்டி நம்மளோட டிட்டர்மினேஷன் இதுல ஒண்ணு இருக்கு சார். நம்மளோட டெடிகேஷன் அண்ட் டிட்டர்மினேஷன் மட்டும்தான் ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணும் சார். ஏன்னா நானுமே ஒரு ப்ரீவியஸ் அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கேன். அந்த அளவுக்கு நான் டெடிகேட்டடா படிக்கல. இந்த ஒரு எக்ஸாம் வந்து எனக்கு இது வேணும் அப்படின்னு ஒரு எக்ஸாக்ட் டிஃபரன்ஸ் சொல்லணும்னா இந்த குரூப் 1B எனக்கு வேணும்னு நான் நினைச்சேன் சார். அதனால மட்டுமே நான் இங்க வந்து உட்காந்துருக்கேன்னு நினைக்கிறேன் சார். முன்னாடி அக்செப்ட் வாட் யூ ஆர், அதான் வந்து இங்க மேடம் சொல்றது. அதாவது அட்டெம்ப்ட் கொடுத்தேன், ஃபெயில் ஆனேன், எங்க ஃபெயிலியர் ஐடென்டிஃபை பண்ணேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கே வாழ்த்துக்கள். நான் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன்னு ஒத்துக்கிறதே பெரிய விஷயம். ஆக்சுவலா வந்து இப்ப வந்து யாருமே வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல வரமாட்டாங்க சார். அந்த கொடுக்குற அந்த ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட வந்து நம்ம எப்பயுமே வந்து நான் இதை பண்ணுவேன், நான் இதை படிப்பேன், எனக்கு எல்லாம் தெரியும், அதை மட்டும் பார்க்க கூடாது. எல்லாருக்கும் எல்லாமே தெரியும். அதை தாண்டி இந்த உலகத்துல எவ்வளவோ இருக்கு, அதை லேர்ன் பண்ணணும். என்னைக்குமே எனக்கு இவ்வளவுதான் தெரியும், இது மட்டும்தான் அப்படின்றத பார்க்கவே கூடாது சார். என்னோட பாசிட்டிவ் நான் எந்த அளவுக்கு பாக்குறேனோ அதை தாண்டி என்னோட நெகட்டிவ் நான் பார்க்கணும். என்னோட மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்றத நான் என்னைக்கு ரெக்டிஃபை பண்றேனோ அன்னைக்குதான் நான் ஜெயிக்க முடியும். இதை நான் வந்து அப்கமிங் ஃபாலோயிங் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு நான் மெயினா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா இதுதான் சார், டெடிகேஷன் வேணும். நான் ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரீவியஸ் அட்டெம்ப்ட் கொடுத்தேன், அதை நான் வந்து டெடிகேஷனோட பண்ணல. நான் பிராங்கா ஓப்பனாவே சொல்றேன். அதை வந்து ஆன் த ஸ்பாட், அது ஒரு ஆன் த ஸ்பாட் நம்ம அதை பண்ணோம் அப்படின்றதுக்காக மட்டும்தான் அதை பண்ணனே தவிர்த்து நான் அது ஆகணும்னு நான் நினைக்கல. ஆனா இந்த எக்ஸாம்ல நான் இது ஆகணும்னு நினைச்சேன். இது ஆகணும்னு நான் நினைக்கிறதுக்கு காரணம் அந்த ஃபெயிலியர் சார். அதனால அப்கமிங் ஆஸ்பிரண்ட்ஸ் யாரா இருந்தாலுமே, அப்கமிங் ஆஸ்பிரண்ட்ஸோட அப்கமிங் ஆபீசர்ஸ் இதுல யாரெல்லாம் பாக்குறீங்களோ அவங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். என்னைக்குமே உங்களோட பாசிட்டிவ் நீங்க எந்த அளவுக்கு பாக்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க என்னைக்கு உங்களோட நெகட்டிவ் நீங்க என்னைக்கு பார்க்க ஆரம்பிச்சு அதை ரியலைஸ் பண்ணி அதை நீங்க என்னைக்கு ரெக்டிஃபை பண்றீங்களோ அன்னைக்கு கண்டிப்பா நீங்க வாழ்க்கையில ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம் சார். இப்ப சமீப காலமா பாத்தீங்கன்னா 8 மணி நேரம் மாறி படிக்கணும், 9 மணி நேரம் படிக்கணும், 12 மணி நேரம், பரீட்சை நெருங்க 14-15 மணி நேரம் வரைக்கும் படிக்கணும்ன்ற அளவுக்கு சில கூற்றுகள் வந்திருக்கு. ஸோ இந்த கூற்றுகள் சரியா ஒரு மனிதனா எவ்வளவு புஷ் பண்ண முடியும் இருக்கு. வகுப்புகள் ஒரு ஒரு சைல்டு, ஒரு ஆஸ்பிரண்ட் 3 hours அட்டன் பண்றான் அப்படின்னா அந்த 3 மணி நேரம் தவிர்த்து, இல்ல அவன் டெஸ்ட் பேட்சுக்கு ஸ்பெண்ட் பண்ற நேரம் தவிர்த்து வேலை எவ்வளவு மணி நேரம் படிக்கலாம், படிக்கிறது உகந்தது? இப்ப நம்ம ஒரு எக்ஸாம்ஸ் வந்து நம்ம படிக்க உட்கார டைம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் சார். பிஃபோர் நோட்டிபிகேஷன் நம்ம உட்காரோமா, ஆஃப்டர் நோட்டிபிகேஷன் உட்காரோமா, அதை பொறுத்து தான் டைம் வந்து ஃபிக்ஸ் ஆகும் சார். சில பேர் வந்து பிஃபோர் நோட்டிபிகேஷன் வந்து அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். மெயின் வந்து சிலபஸ் வந்து டீகோட் பண்ணும் சார். ஒரு சிலபஸ் என்னைக்கு ஒருத்தவங்க டீகோட் பண்றாங்க, கரெக்டா டீகோட் பண்ணி அதுக்கான மெட்டீரியல்ஸ், ப்ராப்பர் மெட்டீரியல்ஸ் வந்து கேதர் பண்ணி செக்ரிகேட் பண்ணி உட்காடுறாங்களோ அது ஒரு மெயின் ரோல் பிளே பண்ணும் சார். பிஃபோர் நோட்டிபிகேஷன் வந்து எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்றவங்க வந்து அதுக்கப்புறம் ஆஃப்டர் நோட்டிபிகேஷன் நான் தான் ஏற்கனவே படிச்சிட்டேன்ல, இதுக்கப்புறம் நான் எதுக்கு படிக்கணும், எனக்கு எல்லாம் தெரியும், நான் ஜஸ்ட் ஒன்னு போட்டா போதும் அப்படின்ற அந்த தாட்டோட இருக்கவங்க வந்து சக்சீட் பண்ணுவாங்களான்றது ஒரு டவுட் தான் சார். அதுக்கப்புறமும் வந்து இப்ப எனக்கு எல்லாமே ஏற்கனவே முன்னாடி தெரியும்னா நான் அதுக்கு அப்கமிங் என்ன பண்ணணும், அவங்களுக்கு டைம் மாறும், அவ்வளவுதான் வித்தியாசம். ஒரு ஃப்ரெஷ் ஆஸ்பிரண்ட் வந்து உட்காடுறாங்க அப்படின்னும் போது கண்டிப்பா வந்து 1 டேக்கு 6 to 8 hours உட்கார்ந்தா மட்டும் தான் சார் இப்ப இருக்கக்கூடியதுக்கு வந்து, ஏன்னா இப்ப வந்து வரக்கூடிய எல்லா கொஸ்டின் பேப்பர்ஸுமே வந்து டிஃபிகல்ட்டா தான் வருது. ஏன்னா காம்படிஷன் ஹெவியா இருக்கு. மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் செக்டர் வந்து ப்ரிஃபர் பண்றாங்க. அதுவும் ஆஃப்டர் கொரோனா அப்படின்றது காம்படிஷன் ரொம்ப ஹெவியா இருக்கு. அப்படின்னும் போது நானுமே வந்து ஒரு மினிமம் டார்கெட் வச்சிருப்பேன் சார். 1 டேக்கு வந்து 6 to 8 hours, மினிமம் 6 hours, மேக்ஸிமம் 8 hours. அது தாண்டி இருக்க கண்டிப்பா யாராலுமே படிக்க முடியாது. அந்த டார்கெட் வச்சுதான் நான் படிப்பேன். அப்படி இன்னைக்கு என்னால என்னோட டார்கெட்டை முடிக்க முடியல அப்படின்னா அப்கமிங் டேஸ்ல வந்து நான் முடிக்கணும்னு பார்ப்பேன் சார். ஒரு ஆஸ்பிரண்ட்ஸ் அவங்க என்னைக்கு அவங்க சிலபஸ் முடிச்சுட்டு ரிவிஷன்ல உட்காராங்களோ அன்னைக்குதான் அவங்க சக்சஸ் ஆக முடியும். அந்த சிலபஸ் முடிக்கிற வரைக்குமே நமக்கு தூக்கத்தை அந்த ஒரு வருஷத்துக்கு தொலைச்சிடணும் சார். பிராங்காவே வந்து இப்ப இந்த ரீசெண்டா இந்த எக்ஸாம் இந்த நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் உட்கார்ந்தேன். ஆக்சுவலா எனக்கு ப்ரீவியஸ் வந்து டிஎன்பிஎஸ்சி பத்தி ஒரு ஐடியா இருந்ததுனால எனக்கு அது பெருசா தெரியல. ஆனா மெயின்ஸ்க்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா பிரிலிம்ஸ் பத்தின ஐடியா மட்டும் தான் எனக்கு இருந்துச்சு. மெயின்ஸ் பத்தி, அதுவும் HRNC அப்படின்ற ஹிந்து ரிலிஜியன் அப்படின்னாலே எனக்கு என்னன்னே தெரியாது. என்னோட HRNC எக்ஸாம்ல இதோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் சார். இதுக்கு முன்னாடி நான் எந்த HRNC எக்ஸாமும் வந்து Group 7 Group 8 அந்த மாதிரி எந்த எக்ஸாம்ஸ்மே நான் வந்து அப்பியர் ஆனது கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம். நான் டைரக்டா அசிஸ்டன்ட் கமிஷனர் எழுதுறேன் சார் ஃபர்ஸ்ட் HRNCல. அப்படின்னும் போது எனக்கு பர்டிகுலரா எனக்கு லா பத்தி ஒரு பேசிக் ஐடியா இருக்கு. GS அப்படின்னாலுமே நம்ம 6th to 12th வரை நம்ம என்னவோ அதை நம்ம என்ன படிச்சது ஜஸ்ட் இன்னும் இன்டெப்தா படிச்சு அதை ரீகால் பண்ண போறோம். ஆனா HRNC ஹிந்து ரிலிஜியன் பேப்பர் பத்தி எனக்கு எந்த ஐடியாவுமே இல்லை சார். நான் ரொம்ப பயந்த பேப்பர் வந்து மெயின்ஸ்ல இந்த பேப்பர் மட்டும்தான். நான் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா,
கண்டிப்பா வந்து உங்களுக்கு சிலபஸ் இதுக்கப்புறம் தான் நீங்க டீகோட் பண்ணி இதுக்கப்புறம் தான் நான் என்ன அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா வந்து கொஞ்ச நாளைக்கு உங்களை நீங்க விடுங்க. நீங்க இப்ப கஷ்டப்பட்டீங்கன்னா ஃபியூச்சர்ல சந்தோஷமா இருக்க போறீங்க. அது 6 ஹவர்ஸா இருக்கலாம், 8 ஹவர்ஸா இருக்கலாம், 10 ஹவர்ஸா இருக்கலாம். ஒருத்தவங்களோட கெப்பாசிட்டி பொறுத்து, மென்டல் கெப்பாசிட்டியை பொறுத்து நீங்க வந்து டெடிகேட்டடா உட்காந்து படிங்கன்னு தான் சார் நான் சொல்லுவேன். மத்தவங்க சொல்றாங்க, நான் பிராங்கா சொல்றது, ஒருத்தவங்க இது சொல்றாங்கன்றதெல்லாம் பாக்காதீங்க. உங்களுக்கு உங்க கெப்பாசிட்டி தெரியும். நம்மளோட கெப்பாசிட்டிக்கு நம்ம எப்படி பண்ணணும், நமக்கு தேவை ஒரு சீட், அந்த ஒரு சீட்டை நம்ம எடுக்கிறதுக்கு என்ன எஃபோர்ட் போடணும், அதை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி போகணும் சார். இந்த பரீட்சையை பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ் எல்லாரும் படிச்சிடறோம். கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நடப்பு நிகழ்வுகள் எல்லாருக்கும் சவாலாக தான் இருக்கு. நடப்பு நிகழ்வுகளை எப்படி படிச்சீங்க, அது உங்களை மாணவர்களுக்கு சொல்ல முடியுமா? எஸ் சார், மற்றவங்க மாதிரியுமே எனக்கும் கரண்ட் அஃபேர்ஸ்னு ஒரு பயம் தான் சார். ஏன்னா வந்து சில பேர் சொல்லுவாங்க 6 மந்த் படிச்சா போதும், சில பேர் 6 மந்த் படிக்கூடாது, 1 இயர் படிக்கணும்னுவாங்க, ஃபுல்லா கவர் பண்ணணுவாங்க, நம்மளோட நேஷனல் பார்க்கணும், இன்டர்நேஷனல் பார்க்கணும், தமிழ்நாடு பார்க்கணும், ஸ்கீம்ஸ் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க ஒன்று சொல்லுவாங்க. எனக்குமே அது ரிலேட்டடா வந்து நிறைய பயம் இருந்துச்சு. நான் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து எடுத்துக்கிட்டது என்னன்னா யூடியூப் சோர்சஸும் ஆன்லைன் கூகுள் சோர்சஸ், நிறைய அகாடமிஸ்ல வந்து மெட்டீரியல்ஸ் இருக்கு. ஆன்லைன்ல வந்து மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு, டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு. அந்த சோர்சஸ் மட்டும் தான் சார் எடுத்துக்கிட்டேன். யூடியூப்ல நிறைய இருக்கு சார் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு, எய்தர் இன் இங்கிலீஷ் இருக்கு, தமிழ் இருக்கு. அதே மாதிரி நியூஸ் பேப்பர்ஸ்மே வந்து நிறைய அகாடமிஸ் வந்து போடுறாங்க. ஹிந்து நியூஸ் பேப்பர், தமிழ் நியூஸ் பேப்பர் வந்து நம்ம என்னவோ அந்தந்த டேட்க்கு நம்ம டெய்லி நான் வந்து லாஸ்ட் டைம்ல தான் சார் பார்த்தேன். என்னோட தப்புன்றது அதை நான் ஒத்துப்பேன் நானு. ஏன்னா இன்டர்வியூக்கு போய் எனக்கு அந்த இன்டர்வியூ ஷார்ட் பீரியட்ல வந்து என்னால எல்லாத்தையுமே ரீகால் பண்ண முடியல. அது ஸ்ட்ரகிள் ஆச்சு. நான் ஒரு ஆஸ்பிரன்ஸ்க்கு, அப்கமிங் ஆஸ்பிரன்ஸ்க்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நமக்கு டெய்லியும் டைம் இருக்கு. அந்த டைம்ல அதிகபட்சம் வேணாம், ஒரு 10 மினிட்ஸ் அன்னன்னைக்கு நிகழ்வுகள் என்னென்ன நடக்குது அதை பாத்துக்கோங்க. அதுல உங்களுக்கு இம்பார்ட்டன்டா என்ன தெரியும் அதை நீங்க வந்து சைட்ல வந்து ஒரு தனியா கரண்ட் அஃபேர்ஸ்க்குனே ஒரு சின்னதா, பெருசா ஒரு சின்னதா ஒரு நோட் போட்டு அந்த ஹெட்டிங் போட்டுட்டு, இப்போ ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் நடக்குது அப்படின்னா யூசிசி கோட் கூட வந்துச்சு, அது எப்ப நடைமுறைப்படுத்தினாங்க, எந்த ஸ்டேட் ஃபர்ஸ்ட் கொண்டுட்டு வந்தாங்க, அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஹிண்ட் போட்டுக்கோங்க. ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது உங்களுக்கு பிரிலிம்ஸ்லயும் இன்டர்வியூலயும் மேஜர் ரோல் பிளே பண்ணும். மெயின்ஸையும் தாண்டி பிரிலிம்ஸ் அண்ட் இன்டர்வியூல வந்து, இன்டர்வியூல கரண்ட் அஃபேர்ஸ் இல்லைன்னா அங்க கிடையவே கிடையாது. அதனால நம்ம ஆன் த ஸ்பாட் ஆஃப்டர் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் உட்காரணும் அப்படின்றது இல்லாம டெய்லி ஒரு 10 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுங்க போதும், அதிகபட்சம் வேண்டாம். சரிம்மா, குட். செய்தித்தாள் என்ன பாத்தீங்க உங்களுடைய ப்ரிப்பரேஷனுக்கு? என்னோட ப்ரிப்பரேஷனுக்கு நான் இங்கிலீஷ், ஹிந்து பார்ப்பேன் சார். அதே மாதிரி ஹிந்துலையுமே வந்து என்னால உட்காந்து ஃபுல்லா அந்த நியூஸ் பேப்பர்ல எந்தெந்த கண்டென்ட் பார்க்கணுன்றது எனக்கு தெரியல அப்படின்னா உடனே யூடியூப் போயிடுவேன். யூடியூப்ல வந்து டெய்லியுமே போடுறாங்க சார். தமிழ் நியூஸ் பேப்பருக்கும் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பருக்கும் வந்து அன்னன்னைக்கு அன்றாட நிகழ்வுகள்ல நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கும் யூபிஎஸ்சிக்கும் எது எது தேவை அப்படின்றது யூடியூப் போட்டாலே இருக்கு சார். நிறைய அகாடமிஸ், நம்ம அகாடமிஸ் இன்க்ளூடிங் நிறைய அகாடமிஸ் போடுறாங்க. அதுல இருந்து சோர்சஸ் எடுத்துக்கோங்க. உங்களால ஃபுல் ஹிந்து படிக்க முடியல அப்படின்னா மேக்ஸிமம் பெஸ்ட் முடிஞ்சா ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னா நீங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து செய்தித்தாள் கலெக்ட் பண்ணிக்கோங்க. எய்தர் இன் இங்கிலீஷ் ஆர் தமிழ், ஏதாவது ஒரு செய்தித்தாளை வச்சு கலெக்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து கண்டிப்பா பிரிலிம்ஸ்க்கும் சரி இன்டர்வியூக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் சார். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், கம்பைலேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் இங்க நமக்கு ஆஃபீஸர்ஸ் ஐஎஸ் அகாடமியில் ஆஃபீஸர்ஸ் பல்ஸ்ன்னு ஒன்று கொடுக்குறோம். அது பழைய நிறைய நியூஸ் பேப்பர்ஸ்ல இருந்து கட் பண்ணி நிறைய முக்கியமான விஷயங்கள் கொடுக்குறோம். ஸோ அதையும் மேடம் ரெஃபர் பண்ணியிருக்கதா தான் சொல்றாங்க. ஸோ இங்கே பதிவு செய்ய விருப்பப்படுறோம். அட் த சேம் டைம் வந்து டெலிகிராம் சோர்சஸ் ஃபாலோ பண்ணுவேன் சார். நம்ம அகாடமி தான் ஃபாலோ பண்ணுவேன், அண்ட் ஒரு சில அகாடமிஸ்க்கும் ஃபாலோ பண்ணுவேன். எல்லாருமே வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பத்தி அடிக்கடி மந்த்லியாவும் கொடுக்குறீங்க, டெய்லியாவும் கொடுக்குறீங்க. ஆஸ்பிரன்ஸ்க்கு வந்து மேக்ஸிமம் கரண்ட் அஃபேர்ஸ்ல மேக்ஸிமம் ஜென்ரலாவே என்னோட கான்செப்ட் படியே ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. ஆனா நம்ம தூங்க போறோம்ல, அந்த தூங்க போற ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி பாருங்க, டெய்லியும் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். நீங்க பெருசா வேணாம், இன்னைக்கு இன்டர்நேஷனல் என்ன நடந்திருக்கு, நேஷனல்ல என்ன நடந்திருக்கு, நம்ம தமிழ்நாட்டுல என்ன நடந்திருக்கு, கவர்மெண்ட்ல ஏதாவது ஸ்கீம்ஸ் கொண்டுட்டு வந்திருக்காங்களா, மேஜரா வந்து யாரையாவது மாத்திருக்காங்களா, நியமனம் பண்ணிருக்காங்களா, அந்த மாதிரி ஒரு சின்னதா வந்து ஒரு 10 நிமிஷம் தூங்கும் போது ஒரு 10 நிமிஷம் பார்த்துட்டு படுங்க போதும். அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். மேடம், உங்களுடைய பிரிலிம்ஸ் மற்றும் மெயின்ஸ் பயணத்தை பத்தி சொல்லுங்க. ஒரு பிரிலிம்ஸ் கிளியர் பண்ணணும்னா நான் சும்மா படிச்சுட்டே இருந்தேன், நான் போய் டைரக்டா என்னோட அட்டெம்ப்ட், நான் பண்ண ஒரு பெரிய தப்பா தான் சார். ஒன் ஆஃப் த எக்ஸாம்ல வந்து OMR நான் போய் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பண்ணேன் சார். எனக்கு அப்ப வந்து எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு வந்து என்னோட ஃபேமிலியுமே வந்து பெருசா கைடிங் கிடையாது. அது எனக்கு ஒரு இது டிராபேக்கா இருந்துச்சு. OMR போய் என்னைக்குமே வந்து ஃபர்ஸ்ட் ஆன் த ஸ்பாட் எக்ஸாம் ஹால்ல அப்ரோச் பண்ணாதீங்க. ஏன்னா நானும் டபுள் ஷேட் பண்ணிருக்கேன். அந்த மிஸ்டேக் வந்து அப்ப தெரியாது நம்மளோட கட் ஆஃப் அப்படின்றது எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னா, எனக்கு முன்னால இருக்கிறவங்களும் ஜஸ்ட் ஒரு 0.5 1.5 அதுலயுமே வேலை கிடைக்காம போகும். முடிஞ்ச வரை நம்ம அகாடமியா இருந்தாலும் சரி, இல்ல எனி ஆஃப் த அகாடமி உங்களுக்கு நியரஸ்ட் எது இருக்கோ, நம்ம அகாடமி எந்த அகாடமி வேணாலும் உங்களுக்கு நியரஸ்ட்
கம்ப்ளீட்டா எனக்கு வந்து பைசா இல்ல, ஒரு அமௌண்ட் கொடுத்து என்னால ஒரு ஃபுல் கோர்ஸ் போட முடியலனாலுமே ஒரு அகாடமில ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பேட்ச் போடுங்க. பிரிலிம்ஸ் அப்படின்றது டெஸ்ட் பேட்ச் இல்லைன்னா கண்டிப்பா கிளியர் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம படிக்கிறது எல்லாமே தெரியற மாதிரி தான் இருக்கும். அதுவே நீங்க போய் எம்சிக்யூவா பார்க்கும்போது அது கண்டிப்பா ஹெல்ப் பண்ணாது. அந்த எம்சிக்யூ நீங்க எந்த அளவுக்கு அட்டன் பண்றீங்களோ அந்த அளவுக்கு தான் நம்மளால ஒரு பிரிலிம்ஸ் வந்து கிராக் பண்ண முடியும். இது வந்து என்னோட பிரிலிம்ஸோட இது சார். நானுமே டெஸ்ட் அட்டன் பண்ணிருக்கேன், நம்ம அகாடமி டெஸ்ட்டுமே நான் அட்டன் பண்ணிருக்கேன் கிராஷ் கோர்ஸ் மூலமா. அண்ட் மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் வந்து என்னன்னா, இப்போ வந்து நம்ம கண்டிப்பா பிரிலிம்ஸ் கிராக் பண்ணிடுவோம் அப்படின்றது தெரிஞ்சிச்சுன்னா எல்லாருக்குமே வந்து எப்படி இருக்கும், ஒரு ஆஸ்பிரண்ட் அப்படின்னா நம்ம பாஸ் பண்ணுவோமா பண்ண மாட்டோமா, உட்காரலாமா வேணாமா, இந்த கன்ஃபியூஷன்ல இருப்பாங்க. அடுத்து நம்ம ஏதாவது ஜாப் போலாமா, நம்ம ஃபேமிலியை பார்க்கலாமா அப்படின்றது ஜெனரல் கன்ஃபியூஷன் எல்லாருக்குமே அரைஸ் ஆகிறது தான். பட் ஒன்ஸ் when you are confident, நான் கண்டிப்பா வந்து நான் பிரிலிம்ஸ் கிளியர் பண்ணி மெயின்ஸ்ல என்னோட மார்க் வரும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எதை பத்தி யோசிக்காதுங்க, உடனே மெயின்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அப்படி இல்ல அப்படின்ற பட்சத்துல ஒரு கன்ஃபியூசிங் இதுல ஸ்டேட்ல இருக்கீங்க அப்படின்னா அப்பயும் பிரச்சனை இல்ல. நான் பண்ண தப்பு அதுதான், ஓகேவா, என்னோட ப்ரீவியஸ் அட்டெம்ப்ட்ல நான் பண்ண தப்ப நான் சொல்றேன். அப்படி இல்ல அப்படின்னாலுமே ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் என்னைக்கு சிலபஸை டீகோட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு சிலபஸ் டீகோடுக்கே கிட்டத்தட்ட 2 to 3 days, அதுக்கு மெட்டீரியல் கேதர் பண்றதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 2 to 3 days வந்து வேஸ்ட் ஆயிடும். அந்த அளவுக்கு நமக்கு டைம் இருக்காது. அதுல ஒவ்வொரு நாளுமே வந்து எப்படின்னா நமக்கு வந்து ஒரு யூகத்துக்கு சமம். நம்ம அதை எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்றதான் வந்து ரொம்ப முக்கியம். பிரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ தாண்டி என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல பிரிலிம்ஸ் அப்படின்றது எலிஜிபிலிட்டி, மெயின்ஸ் தான் நீங்க வேலை வாங்குறதுக்கு டிசைடிங் ஃபேக்டரா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் பாக்குறேன். இன்டர்வியூ அப்படின்றது செகண்ட் சப்போர்ட்டிங் ரோல் மட்டும்தான். இது வந்து என்னோட கம்ப்ளீட்டா என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன். நீங்க மெயின்ஸ்ல என்ன ஸ்கோர் பண்றீங்களோ அதுதான் நீங்க ஆபீசர் ஆவீங்களா இல்லையான்றத வந்து மெயினா டிசைட் பண்ணும். இன்டர்வியூ அப்படின்றது ஒரு சப்போர்ட்டிங் ரோல். சப்போஸ் இன்டர்வியூ அப்படின்றது அது நம்ம எவ்வளவு பெர்ஃபார்ம் பண்ணாலும் நமக்கு மார்க் கம்மியா வரலாம். பெர்ஃபார்ம் பண்ணாதவங்களுக்கு எனி சேஞ்ச் இருக்கும், அது வந்து நம்ம டிபெண்ட் பண்ண முடியாது. ஆனா நீங்க என்னைக்கு மெயின்ஸ்ல ஸ்கோர் பண்ணி வைக்கிறீங்களோ கண்டிப்பா ஒரு ஆபீசர் ஆயிடுவீங்க. அதனால வந்து சப்போஸ் எனக்கு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டா இருக்கு அப்படின்னு தோணுறவங்க அட்லீஸ்ட் சிலபஸை டீகோட் பண்ணி அதுக்கு என்னென்ன மெட்டீரியல் அட்லீஸ்ட் எங்கெங்க கிடைக்கும்ன்றத மட்டும் அந்த டீடைல்ஸ் ஆகுது தெரிஞ்சுக்கோங்க. இதை நான் பண்ணல ப்ரீவியஸ் அட்டெம்ப்ட், அதனால தான் நான் ஃபெயிலியர் ஆனேன் என்னோட ப்ரீவியஸ் அட்டெம்ப்ட்ல. இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, ரிசல்ட் வந்துருச்சுன்னா அன்னிலேருந்து ஒரு நிமிஷத்துக்கு கூட வேஸ்ட் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி சிலபஸ் டீகோட் பண்ணிட்டா பிரச்சனை இல்லை, இல்லைன்னா சிலபஸை ஃபர்ஸ்ட் எடுத்து ஃபுல்லா படிங்க. எத்தனை பேப்பர் இருக்கு, எவ்வளவு மார்க், அதுக்கு எலிஜிபிலிட்டி மார்க் அப்படின்றது எவ்வளோன்றது நமக்கு கண்டிப்பா தெரியணும். எல்லாத்தையுமே டீகோட் பண்ணிட்டு அடுத்தது வந்து அதுக்கு என்னென்ன தேவை ரிலேட்டட் மெட்டீரியல்ஸோ அதை ஃபுல்லா கேதர் பண்ணிக்கோங்க. கேதர் பண்ணிட்டு இப்ப நான் பண்ண அப்படின்னா என்னோட மெயின்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். குரூப் 1ன்றது மாறும். குரூப் 1 பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4 வந்து நான் பேப்பர் 2 படிச்சேன். ஒரே பேப்பரா ஜெனரல் ஸ்டடிஸ் அப்படின்றது இந்த எக்ஸாம்க்கு குரூப் 1B HRNCக்கு சிங்கிள் பேப்பரா படிச்சோம். நீங்க படிக்கிற அந்த 9 யூனிட் வந்து நாங்க ஒரு யூனிட்டா 3 பேப்பர் 3 படிக்கிறது ஒரே பேப்பரா 9 யூனிட்டை வந்து படிச்சோம். அது பேப்பர் 2. பேப்பர் 1 டிரான்ஸ்லேஷன் யாருமே பயப்பட வேணாம். எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, எனக்கு தமிழ் தெரியாது. ஆனா டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தவரை தமிழ்ன்றது ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல், அது எல்லாருக்குமே தெரியும். பட் அட் த சேம் டைம் டிரான்ஸ்லேஷன் பேப்பர் கிளியர் பண்ணணும்னாலும் சரி, நம்ம எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றோம்னாலும் சரி, ஒரு பைலிங்குவலா ஒரு சில இதெல்லாம் நமக்கு தெரியணும். அதனால டிரான்ஸ்லேஷன் என்னைக்குமே பயப்படாதீங்க. ஒரு லாஸ்ட் 1 வீக் இல்லைன்னா நடுவுல ஒரு 1 வீக் நமக்கு போதும். திருக்குறள் 10 மார்க் இருக்கு, எத்தனை டாபிக் இருக்கு, ஒரு 7 டாபிக் என்ன ரிலேட்டடான மெட்டீரியல் நம்ம அகாடமி மூலமா கேதர் பண்ணாலும் சரி, ஆன்லைன் சோர்ஸ் மூலமா கேதர் பண்ணாலும் சரி, அது ரிலேட்டடா உங்களுக்கு என்ன புக்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் கிடைக்குதோ இந்த 7 டாபிக் ரிலேட்டடா என்னென்ன திருக்குறள் எப்படி அதை பிரசன்ட் பண்ணலாம் அப்படின்றத அனலைஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் திருக்குறளை படிச்சிருங்க. நெக்ஸ்ட் வந்து கண்டிப்பா வந்து நம்ம டிரான்ஸ்லேஷன் தமிழ் டு இங்கிலீஷா இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் டு தமிழா இருந்தாலும் சரி, நான் போய் ஸ்ட்ரெயிட்டா அங்க பண்ணிப்பேன் அப்படின்ற அந்த தாட்டே வேணாம். அதுக்கான ப்ரிப்பரேஷன் இல்லைன்னா கண்டிப்பா பண்ண முடியாது. ரொம்ப அதிகமா வேணாம், ஒரு 1 or 2 days சும்மா போதும். டிரான்ஸ்லேஷன் அப்படின்றது சும்மா நீங்க பைலிங்குவலா பாத்துக்கிட்டா போதும். அந்த ஏதோ ஒரு டைம்ல கொஞ்சம் டைம் எடுத்து, ஏன்னா இப்ப நிறைய மானுமெண்ட்ஸ்ன்ற வேர்ட்ஸ் இருக்கும், ஆர்டிஃபேக்ட்ஸ் அப்படின்ற மாதிரி அந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்க எக்ஸாக்ட் டிரான்ஸ்லேஷன் கொடுக்கணும். அது ஒண்ணுமே தெரியாது, நான் ஆன் த ஸ்பாட் போய் பார்த்துப்பேன். அந்த தாட் ப்ராசஸ் மட்டும் என்னைக்குமே வச்சுக்காதீங்க. ஜஸ்ட் நீங்க ஒண்ணும் வேணாம், ஒரு ஃப்ரீ டைம்ல நமக்கு நிறைய அதுக்காக மெட்டீரியல்ஸே இருக்கு, எடுத்து இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் சும்மா கண்ணால வாசிச்சாலே போதும். நம்ம என்ன சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண போறோம், இது வந்து நமக்கு மார்க்கா எடுக்க போறது கிடையாது. நீங்க எலிஜிபிள் ஆறீங்களா அப்படின்னு இந்த பேப்பர்ல எலிஜிபிள் ஆனாதான் நமக்கு அடுத்த பேப்பர் கரெக்ஷன் பண்ண போறாங்க. அந்த மாதிரி பாத்துக்கோங்க. திருக்குறள்ல ஸ்ட்ராங்கா இருங்க. லெட்டர் ரைட்டிங் அப்படின்றது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஃபார்மேட். இதுலதான் ஒரு 3 ஃபார்மேட் இருக்கு, 4 ஃபார்மேட் இருக்கு. அதை சொல்ற மாதிரி அகாடமி மூலமா கேட்டு அதுக்கு எப்படி சார் எழுதணும் அப்ரோச் பண்ணுங்க. நம்ம அகாடமிலேயே வந்து எல்லாருமே கைட் பண்ணுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அப்ரோச் பண்ணி சார் கிட்ட வந்து கேளுங்க, அதுக்கு எப்படி நம்ம பண்ணணும் அப்படின்றத வந்து வாங்கி அதை பண்ணிக்கோங்க. மற்றபடி டிரான்ஸ்லேஷன் எனக்கு தெரிஞ்சு பயப்பட வேணாம். மற்றபடி நம்ம ஸ்கூல்ல படிச்ச பேசிக் சேர்த்து எழுதுக, பிரித்து எழுதுக, அந்த மற்ற எல்லாமே வந்து ஜஸ்ட் 1 day உட்காந்தா கூட உங்களுக்கு போதும். ஆனா கேஷுவலா எடுத்துக்காதீங்க, ஆன் த ஸ்பாட் போய் உட்காந்து யோசிக்காதீங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அதை தான் நான் சொல்லுவேன். என்னோட செகண்ட் பேப்பர் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ஜெனரல் ஸ்டடிஸ்.
குரூப் 1ல வந்து எல்லாமே படிக்கிறத நாங்க சேர்த்து படிக்க போறோம். இதுல எப்படி படிக்கணும் அப்படின்னா ஒரு யூனிட்டே வச்சுக்கிட்டு 1 வீக்லாம் உட்காராதீங்க. அதுக்கு என்னென்ன மெட்டீரியல் கேதர் பண்றீங்களோ நம்ம அகாடமிலே கேளுங்க, மெட்டீரியல்ஸ் கொடுப்பாங்க. மெட்டீரியல்ஸ் எடுத்துக்கிட்டு சார் கிட்ட டவுட் கேளுங்க. தெரியலன்னா கூச்சமே படக்கூடாது. நம்ம சார் நம்ம எந்த அளவுக்கு வந்து ஸ்டாஃப்ஸ் அப்ரோச் பண்றோமோ, ஃபேக்கல்ட்டி அப்ரோச் பண்றோமோ அப்பதான் நம்ம சக்சீட் ஆறோம்ன்றது அர்த்தம். நமக்கு எல்லாம் தெரியும் அப்படின்றது கிடையாது. இப்ப எனக்குமே டவுட்னா வந்து நான் அட்மின் சாரை கான்டாக்ட் பண்ணுவேன், டிஎன்பிசி கோஆர்டினேட்டர் கார்த்திக் சாரை கான்டாக்ட் பண்ணுவேன். அவர் மூலமா வந்து உங்க மாதிரி ஸ்டாஃப்ஸ்மே எனக்கு டவுட் அப்படின்னா உடனே கார்த்திக் சார் வந்து கான்ஃபரன்ஸ் போட்டு கொடுப்பாரு. அந்த மாதிரி சார்கிட்டயுமே நான் வந்து பேசியிருக்கேன். நமக்கு என்ன தேவையோ அப்ரோச் பண்ணுங்க, கூச்சப்படக்கூடாது என்னைக்குமே. இது போய் கேட்கலாமா வேணாமா, நீங்க என்னைக்கு கூச்சப்படுறீங்களோ அன்னைக்கு நீங்க வந்து ஒரு ஸ்டெப் பின்னாடி போறீங்கன்றது அர்த்தம். ஓகேவா? எப்படி பண்ணணும்ன்றது பாருங்க. எல்லாத்தையும் தாண்டி நீங்க மெயின்ஸை பொறுத்தவரை ரிட்டன் பிராக்டிஸ் ரொம்ப முக்கியம் சார். நீங்க செல்ஃபா படிச்சாலும் சரி, நீங்க அகாடமி எனக்கு வந்து அந்த அளவுக்கு இன்கம் இல்ல, சேரத்துக்கு முடியலனாலுமே எப்படி நான் பிரிலிம்ஸ்க்கு டெஸ்ட் பேட்ச் சொன்னனும், மெயின்ஸ்க்கு டெஸ்ட் இல்லைன்னா கண்டிப்பா சாத்தியம்ன்றது கிடையவே கிடையாது. நீங்க எந்த அளவுக்கு நீங்க அந்த மாதிரி நோட்ஸ் போடணும் சார். படிக்கிறது நான் சும்மா ஸ்கூல்ல படிக்கிற மாதிரி ஓரலா படிச்சேன் அப்படின்றதுலாம் கிடையாது. இங்க தேவை உங்களோட கொஸ்டினை நீங்க ஒரு 1.5 பக்கம் கொடுக்க போறீங்க, 15 மார்க் அப்படின்றது 2.5 பக்கம் கொடுக்க போறீங்க. அந்த ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா நீங்க அந்தக்குள்ள பிரசன்ட் பண்ணணும், பிளஸ் கண்டென்ட்டும் கொடுக்கணும். அதை நம்மளால எப்படி கொடுக்க முடியும் அப்படின்றத நீங்க ரிட்டன் பிராக்டிஸ் உட்காந்தாதான் தெரியும். அந்த மாதிரி இப்ப சிலபஸ் வைஸ் ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். வெறும் சிலபஸ் மட்டும் பார்த்துடலாம். அந்த சிலபஸ்ல ப்ரீவியஸ் இயர்ல என்ன கேட்டிருக்காங்க, அதுல நம்ம எப்படி நம்ம இந்த வருஷம் எப்படி கேட்கலாம், இல்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினே கேட்கலாமா, இல்ல அது ரிலேட்டடா எப்படி கரண்ட் அஃபேர்ஸோட ஒப்பிட்டு எப்படி கேட்கலாம், இதெல்லாம் நம்மளோட மைண்ட் வந்து அப்ரோச் பண்ணணும். தெரியலன்னா ஸ்டாஃப்ஸ் கன்சல்ட் பண்ணுங்க, தப்பே கிடையாது. சார் எனக்கு கிடைக்கல, எனக்கு கலெக்ட் பண்ணி கொடுங்க சார், ஓப்பனா கேளுங்க. எனக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் கிடைக்கல சார், எனக்கு பண்ணி கொடுங்க, எனக்கு எப்படி அப்ரோச் பண்ணணும். ஏன்னா புதுசா வரவங்களுக்கு தெரியாது. மெயின்ஸ் அப்படின்றது ஃபர்ஸ்ட் டைம் வரவங்களுக்கு கண்டிப்பா பேசிக்ஸ் ஐடியா இருக்காது. கண்டிப்பா தயங்காம ஃபேக்கல்டிஸ் அப்ரோச் பண்ணி கேளுங்க. அடுத்து என்னோட பேப்பர் 3 அப்படின்றது இந்த எக்ஸாம்க்கு வந்து ஹிந்து ரிலிஜன். நான் ரொம்ப பயந்த பேப்பர் அந்த பேப்பர் தான். அதுக்கு நான் வந்து ஒரு சில அகாடமிக் மெட்டீரியல்ஸும் எடுத்துக்கிட்டேன். பிளஸ் இதுக்கு வந்து இப்ப ஜிஎஸ் ஆவது பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு வந்து ஒண்ணுமே வேணாம், நம்மளோட டாபிக் எடுத்துக்கோங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்துக்கோங்க. அகாடமிக் கண்டிப்பா ஒரு அகாடமிக் சோர்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. அகாடமி வந்து கண்டிப்பா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அதர் தேன் தட் உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா யூடியூப்ல போடுங்க, அது கிடைக்கும். அதையும் தாண்டி கூகுள்ல என்ன டாபிக்கோ அந்த டாபிக் போட்டுட்டு நீங்க டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்றீங்களா, யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்றீங்களா போடுங்க. நிறைய ஆன்லைன் சோர்சஸ் இருக்கு. அதுல வந்து நமக்கு ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா அதுல படிச்சு பார்த்து உங்களுக்கு என்ன கண்டென்ட் வேணும், ஒரு 10 மார்க்குக்கு நம்ம எப்படி எழுதணும், 15 மார்க் இல்ல பிரசன்டேஷன் கண்டென்ட் ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணும். சும்மா வந்து எழுதுறோம் அப்படின்றதுக்காக எழுதக்கூடாது. அது எப்படி எழுதணும்ன்றது நம்மளோட ஃபேக்கல்டிஸ் இருக்காங்க. ஒரு 10 மார்க் எப்படி சார் அப்ரோச் பண்ணணும், ஒரு 15 மார்க் எப்படி சார் அப்ரோச் பண்ணணும்ன்றது கேளுங்க. சும்மா நம்ம ஸ்கூல்ல எழுதுன மாதிரி காலேஜ்ல எழுதுன மாதிரி கதையா எழுதலாம் அப்படின்ற மாதிரி எழுதினீங்கன்னா இங்க வந்து நமக்கு 1 மார்க் 2 மார்க் தான் கிடைக்கும். நம்ம பேப்பரையும் மத்த பேப்பரையும் நம்ம எப்படி டிவைட் பண்ணி காட்டலாம் அப்படின்றது எல்லாமே நம்ம ஃபேக்கல்டிஸ் கேளுங்க, கண்டிப்பா சொல்லுவாங்க. எனக்கு வந்து இந்த எக்ஸாம்ல வந்து ரொம்ப நான் ஹார்டா ஃபீல் பண்ண பேப்பர் வந்து ஹிந்து ரிலிஜன் பேப்பர். ஏன்னா மீதி எல்லா பேப்பர்ஸ்க்குமே நமக்கு பேசிக் ஐடியா இருக்கு. இங்க வந்து எனக்கு அதை பத்தி பேசிக் ஐடியா எதுவுமே கிடையாது. நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த எக்ஸாம்க்குள்ள வந்திருக்கேன். நான் இந்த டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்க்குள்ள ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கும் போது எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. அதே மாதிரி நான் இந்த பேப்பர் தான் கடைசி வரை உட்காந்து பார்த்தேன். ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸாம் பேப்பர் பார்க்கும்போது இதெல்லாம் நான் பண்ணுவேன் நானே அப்படின்றது எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. இது எப்படி நான் பண்ண போறேன் அப்படின்றது ரொம்ப பயமா இருந்துச்சு. ஆனா டெஸ்ட் போட்டேன் நானு. ஒரு 2-3 டெஸ்ட் போடதான் வந்து எனக்கு ஒரு கான்பிடென்ட் வந்துச்சு. ஒரு 4th டெஸ்ட் அட்டன் என்னைக்கு நான் ஒரு 4th டெஸ்ட் 5th டெஸ்ட்டுக்குள்ள போறேனோ அன்னைக்கு நான் HR பண்ணிடுவேன் அப்படின்ற ஒரு கான்பிடென்ட் வந்துச்சு. அதை தான் நான் ஆஸ்பிரன்ஸ்க்கு சொல்லுவேன். கண்டிப்பா நம்ம அகாடமியோ இல்ல நியரஸ்ட் அகாடமியோ உங்களுக்கு எப்படி முடியுமோ அப்ரோச் பண்ணுங்க. இப்ப அப்படின்றது வெறும் ஆஃப்லைன்ல தான் வரணும் அப்படின்றது கிடையாது. நானுமே எல்லா இடத்துலயுமே ஆன்லைன் ஸ்டூடெண்ட் மட்டும் தான். நம்ம அகாடமியோட ஆன்லைன் ஸ்டூடெண்ட் தான் நானு. ஆன்லைன்ல நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. எழுதுங்க, டைம் கொடுக்குறாங்க, அந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணுங்க. சார் கொடுக்குற டைம்ல டெஸ்ட் எழுதுங்க, டெஸ்ட் எழுதி பேப்பர் அப்லோட் பண்ணுங்க. சாரே உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் 2 or 3 டேஸ்ல நம்ம அகாடமிலுமே சொல்லிடுவாங்க. நம்மளோட பேப்பர் கரெக்ஷன் பண்ணி இதெல்லாம் நீங்க மாத்திக்கணும், இந்த சேஞ்சஸ் எல்லாம் கொண்டுட்டு வரணும் நமக்கு அகாடமிலே சொல்லிடுவாங்க. அப்படி சொல்லலாம் அப்படின்னாலுமே நீங்களே கால் பண்ணுங்க, தப்பு கிடையாது. நீங்க சக்சீட் ஆகணும்னா நீங்க தான் எஃபோர்ட் போடணும். நம்மளே ஸ்டாஃப் அப்ரோச் பண்ணுவோம், கால் பண்ணி கேளுங்க, சார் என்னோட பேப்பர் என்ன சார் ஆச்சு அப்படின்றது கேளுங்க, தப்பே கிடையாது. அந்த மாதிரி உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் நீங்க வீக்கா ஃபீல் பண்றீங்களோ அந்த சப்ஜெக்ட்டுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துக்கோங்க. நான் ஆக்சுவலா ஒரு நைட்டு 2 to 3 o'clock வரையுமே நோட்ஸ் போடுவேன். சரி, நான் ஃபீல் பண்ண பேப்பர் வந்து HRNC பேப்பர். அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் எனக்கு மெட்டீரியல் தேவை. நான் கடைசி ரிவிஷன் பண்ணணும்னா எனக்கு மெட்டீரியல் தேவை. எதெல்லாம் நான் டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்ணணும் எல்லாத்துக்குமே நான் நோட்ஸ் போட்டுருவேன் சார். செப்பரேட்டா நோட் வச்சிருக்கேன் நான். பேப்பர் 1க்கு தனியா ஒரு நோட்ஸ், பேப்பர் 2க்கு தனியா ஒரு நோட்ஸ், பேப்பர் 3க்கு தனியா ஒரு நோட்ஸ். அப்படி இல்லைன்னா பேப்பர் A4 ஷீட் எடுத்துப்பேன், பின் பண்ணி வச்சுப்பேன் எல்லாத்துமே தனித்தனியா. இந்த நோட்ஸ் தான் சார் எனக்கு மேஜர் ரோல் பிளே பண்ணுச்சு. லா பேப்பர் அப்படின்றது என்னோட பேசிக் அப்படின்றதுனால நான் அந்த அளவுக்கு பயப்படல. அதுக்காக நான் பெருசா எந்த டெஸ்ட்டுமே எடுக்கல. ஜென்ரலா வந்து படிப்பேன், அவ்வளவுதான். லாஸ்ட் ஒரு 1 month மட்டும் தான் நான் லாக்கு வந்து கொடுத்தேன். இதுதான் சார் என்னோட மெயின் ஸ்ட்ராட்டஜி. எல்லாத்தையும் தாண்டி
ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணிக்கோங்க, நீங்க எய்தர் இங்கிலீஷ்ல எழுத போறீங்களா தமிழ்ல எழுத போறீங்களா. எனக்குமே ஒரு கன்ஃபியூசிங் ஸ்டேட் வந்துச்சு. அதை ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணிக்கோங்க, இங்கிலீஷா தமிழான்றத ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்றத இறங்குங்க. எல்லாரும் கேட்குற கேள்விதான், மெயின்ஸுக்கு என்ன பேனா யூஸ் பண்ணீங்க, எப்படி அது சௌரியப்பட்டுச்சு? மெயின்ஸ்க்கு எல்லாருமே சொல்லுவாங்க சார், நானும் யூடியூப் பார்த்துருக்கேன், இந்த பேனா யூஸ் பண்ணுங்க அந்த பேனா யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லை சார், நான் நார்மலா ஒரு 10 rupees பென் தான் சார் யூஸ் பண்ணேன். இப்போ அது நேம் கொடுமா நான் பார்த்துட்டு சொல்லுங்க சார். ஒரு 10 rupees பென் தான், பிளாக் பென். நீங்க இந்த வெயிட்லெஸ் ஆன பென் மட்டும் பார்த்துக்கோங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். வெயிட்லெஸ் ஆன பென், கைப்பழக்கம் ரொம்ப முக்கியம். நம்ம அது எழுதி பார்க்கணும், சும்மா டைரக்டா போய் ஆன் த ஸ்பாட்ல உட்காந்து எழுதிக்கலாம் அப்படின்றது வேணாம். நீங்க டெஸ்ட் போறீங்க தெரியுமா, கண்டிப்பா பிளாக் பென்ல மட்டும்தான் எக்ஸாம்ஸ் எழுதணும். அந்த எழுதும் போதே நீங்க பிக்ஸ் பண்ணிக்கோங்க வெயிட்லெஸ் ஆன பென். இந்த பென் அந்த பென்லாம் எனக்கு அதெல்லாம் ஒப்பீனியன் கிடையாது. எனக்கு நார்மலா நான் ஒரு 10 rupees பென்னு அதை தான் யூஸ் பண்ணேன். நான் கூட என்ன பென்னுன்றது நான் சார்கிட்ட சொல்றேன். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. ஆனா பிராக்டிஸ் பண்ணுங்க. எக்ஸாமுக்கு எடுத்துட்டு போற மாதிரி இப்பதான் கடைக்கு போனா ஒரு புது பேனை வாங்கிட்டு போய் உட்காந்து எக்ஸாம்ல தயவு செஞ்சு எழுதாதீங்க. நீங்க ப்ரீவியஸா அந்த பெண்ணை, நானுமே எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி ஒரு 4 பென் எடுத்துட்டு போவேன். சேஃபர் ஜோனுக்கு 4 எடுத்துட்டு போவேன். ஆனா எனக்கு ஓவராலா தேவைப்பட்டது 2 பென் மட்டும் தான். என்ன பண்ணுவேன்னா, எக்ஸாம் பிராக்டிஸ் பண்ண பெண்ணு எக்ஸ்ட்ரா 2 பென் என்ன பண்ணுவேன்னா ஃபுல்லா கிறுக்கி பார்த்து எடுத்துட்டு போவேன். அங்க போயிட்டு ஒரு ட்ரையல் எடுக்காதீங்க. ஏன்னா ஸ்டார்டிங் அப்படின்றது இதுல ரொம்ப முக்கியம். என்னன்னா, நீங்க ஆரம்பிக்கிறதுல இந்த எண்டு வரை ஒரே இங்க் லெவல் இருக்கணும். அப்படின்னும் போது நீங்க அந்த பெண்ணை பிராக்டிஸ் பண்ணி எடுத்துட்டு போங்க. வினையால் வினையாக்கி கொள்ளல்னு வள்ளுவர் சொல்ற மாதிரி ப்ரிலிம்ஸ் படிக்கிறப்பே மெயின்ஸ்க்கும் சேர்த்து படிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா, இல்ல ப்ரிலிம்ஸுக்கு தனியா படிச்சுட்டு அதுக்கப்புறம் மெயின்ஸ் படிக்க ஆரம்பிச்சிங்களாமா? இல்ல சார், நம்ம ப்ரிலிம்ஸ் படிக்கும் போதே கொஞ்சம் இன்டெப்தா படிச்சுக்கணும் சார். இன்கேஸ் நம்ம மெயின்ஸ் கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ப்ரிலிம்ஸோட கண்டென்ட் தான் மெயின்ஸ். ஏன்னா ப்ரிலிம்ஸ் எம்சிக்யூவா போட போறோம், மெயின்ஸ்ல டிஸ்கிரிப்டிவா எழுத போறோம், இவ்வளவுதான். பட் சிலபஸ் கொஞ்சம் சிமிலரா வரும். அதனால நான் ஆஸ்பிரன்ஸ்க்கு சொல்றது என்னன்னா, என்னைக்குமே படிக்கும்போது நம்ம அடுத்து ஜெயிப்போம் அப்படின்றத நினைச்சு படிங்க. அதை தான் நான் சொல்லுவேன். நான் இதோட நம்ம வெளில வந்துருவோம் அப்படின்ற அந்த தாட் ப்ராசஸோட படிச்சீங்கன்னா கண்டிப்பா வெளில தான் வந்துருவோம். நான் மெயின்ஸ் எழுத போறேன், அதுக்கு எப்படி நான் ப்ரிப்பேர் பண்ணணும்ன்றதை சேர்த்து அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்க. அப்பதான் மெயின்ஸ் ஹெல்ப் பண்ணும். இல்லைன்னா மெயின்ஸ் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணாது. ஏன்னா ஷார்ட் டைம்ல நீங்க உங்களுக்கு டைம்க்கு அதிகமா கிடைக்காது. அதிகபட்சம் 70, 80, 85 days தான் கொடுப்பாங்க கவர்மெண்ட்ல இருந்து. அந்த டைம்ல அந்த ஹோல் சிலபஸ் கவர் பண்றது இருக்கிறதுலே ரொம்ப ஹெவியஸ்ட் டஃப்பானதுன்ற பிளேஸ் மெயின்ஸ் மட்டும்தான். ஏன்னா மெயின்ஸ் தான் டிசைடிங் ஃபேக்டரா இங்க நிக்க போகுது. அதனால நான் அப்போ போய் நான் முதல்ல ஜெயிக்கட்டும், நான் ஃபர்ஸ்ட் கிளியர் ஆறானான்னு பாக்குறேன், அப்புறம் போய் பாத்துக்கிறேன்ற அந்த தாட் ப்ராசஸே யாருக்கும் வேண்டாம். அதுதான் நான் சொல்லுவேன். என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்லுவேன். இந்த மாதிரி நோட்ஸ் போட்டுருங்க. இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்றப்ப இந்த 6th ல இருந்து 12th வரை SCRT படிச்சாலே போதும் அப்படின்னு சொல்றோமே, உண்மையிலேயே அது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருந்ததா? உங்களுக்கு எக்ஸாம்ல ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததா நமக்கு ஸ்கூல் புக்ஸ்? எஸ் சார், ஸ்கூல் புக்ஸ் நம்ம எக்ஸாம் ப்ரிலிம்ஸா இருந்தாலும் சரி, மெயின்ஸா இருந்தாலும் சரி, இன்கேஸ் இன்டர்வியூ போறோம் அப்படின்னாலுமே சரி, நமக்கு ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் ஃபர்ஸ்ட் ஸ்கூல் புக்ஸ் தான் சார். ஸ்கூல் புக்ஸ் நியரஸ்ட் நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, எனக்கு எங்க ஊர்ல என்னோட வில்லேஜ்ல நியரஸ்டா படிச்சவங்கள்ட்ட ஒரு சில புக்ஸ் எனக்கு கிடைச்சது. அது கிடைச்ச வரை மட்டும்தான் நான் கேதர் பண்ணினேன். மீது எல்லாமே என்ன பண்ணிருப்பேன் அப்படின்னா, லேப்டாப்ல நமக்கு ஆன்லைன்ல அவைலபிளா இருக்கு, டவுன்லோட் போட்டு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். கொஞ்சம் எஃபர்ட் போடுங்க, தப்பு கிடையாது. டவுன்லோட் போட்டு நம்மளால ஃபுல்லா லேப்டாப்ல பண்ண முடியாது. நோட் வாங்குங்க, நோட் தப்பே கிடையாது. 10 நோட் ஆனாலும் 15 நோட் ஆனாலும் சப்ஜெக்ட் வைஸ் நோட் போடுங்க, நோட்டை வாங்குங்க. சிலபஸ் நம்ம என்ன ஃபுல்லா உட்காந்து படிக்க போறோம், 6th to 12th என்ன சிலபஸ் தேவையோ அதுக்கு இப்ப நமக்கு யூடியூப்லயே சோர்சஸ் இருக்கு. இப்ப இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது எந்தெந்த புக்ல கவர் ஆகுது, எந்த சாப்டர்ல கவர் ஆகுதுன்றது முத கொண்டு யூடியூப்ல சோர்சஸ் கொடுத்துட்டாங்க. நம்ம அகாடமி சோர்சஸ்மே இருக்கும். கேளுங்க, சார் எனக்கு அந்த மெட்டீரியல் கொடுங்க, அது எப்படி கேதர் பண்ணணும்ன்றது கொடுங்க, கேட்டு வாங்கிக்கோங்க, ஓன் நோட்ஸ் போடுங்க. அது மட்டும் இல்லாம இது ஃபர்ஸ்ட். செகண்ட் நம்ம அகாடமி மெட்டீரியல்ஸ் வேணும்னாலும் வாங்கிக்கோங்க. இல்ல நியரஸ்டா நீங்க எங்க ஜாயின் பண்றீங்களோ அந்த அகாடமி, ஒவ்வொரு அகாடமிலுமே நோட்ஸ் கொடுப்பாங்க, மெட்டீரியல்ஸ் கொடுப்பாங்க. நம்ம அகாடமி மெட்டீரியல்ஸ்மே வாங்கிக்கோங்க. இது செகண்ட் ப்ரிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் தேர்ட் டெஸ்ட் பேட்சஸ் அண்ட் வேற என்ன சோர்சஸ் உங்களுக்கு என்னென்ன கிடைக்குமோ. இப்ப நம்ம இருக்கக்கூடிய டிஜிட்டல் வேர்ல்ட்ல நமக்கு எல்லாமே இருக்கு, ஆன்லைன்லயே இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்கூல் புக்ஸை கேதர் பண்ணுங்க. எனக்கு அந்த அளவுக்கு கான்டாக்ட்ஸ் இல்லை, எனக்கு கிடைக்காது அப்படின்றவங்க பயப்படவே வேணாம். லேப்டாப் வச்சிருந்தீங்க இல்ல மொபைல் வச்சிருந்தீங்க, மொபைல்ன்றது கஷ்டம் கண்டிப்பா படிக்கிறதுக்கு, லேப்டாப்ல டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அகாடமிக் மெட்டீரியல்ஸ் எல்லாத்துக்குமே ப்ரியாரிட்டி, பேசிக் ஃபவுண்டேஷனா இருக்க போறது ஸ்கூல் புக்ஸ் மட்டும்தான். ஏன்னா அங்கேருந்து தான் எல்லாமே எமர்ஜ் ஆக போகுது. அகாடமிக் மெட்டீரியல்ஸ்ல எல்லாமே கவர் பண்ணிடுவாங்க. இருந்தாலும் நமக்கு அந்த எக்ஸாக்டா நமக்கு போய் ஒரு டவுட் வருது, நீங்க எங்க போய் ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா ஸ்கூல் புக்ஸை தான் போய் தேடணும். நம்ம அதுதான் பேஸ். பொதுவாகவே படிக்கிறது எல்லாருக்குமே ஈஸி தான், படிச்சிடலாம், பிரச்சனை கிடையாது. ஆனா அது ரிவிஷன் அப்படின்றப்ப உண்மையிலுமே ரொம்ப கஷ்டம். நீங்க ரிவிஷனுக்கு என்ன பிளான் பண்ணியிருந்தீங்க? சார் சீரியஸா நான் சொல்றேன், நான் இப்ப இந்த மெயின்ஸ்ல நான் பண்ண ஒரு மிகப்பெரிய தப்பும், எனக்கு ரிவிஷனுக்கு டைம் இல்லை. நான் அது எப்படின்னா, நீங்க நினைச்சிடுறீங்க
நமக்கு எல்லாம் தெரியட்டும், நம்ம எல்லாம் கவர் பண்ணிடுறோம், நாம அங்க போய் கொடுத்துடலாம் அப்படின்னா கண்டிப்பா முடியவே முடியாது. நான் என்னோட ஃபர்ஸ்ட் பேப்பர் ஃப்ராங்காவே சொல்றேன், ஜெனரல் ஸ்டடீஸ்ல நான் ரிவிஷன் பண்ணாம போனது வந்து எனக்கு அங்க ஒரு மிகப்பெரிய போய் எப்படி இருக்கும் அப்படின்னா, மெயின்ஸ் அப்படின்றது நீங்களே நினைச்சு பாருங்க, ஒரு எக்ஸாம் ஹால்ல நம்ம உட்கார போறோம், 3 hours தான் டைம், 250 மார்க். அது வந்து உங்களோட லைஃபோட சேஞ்ச், உங்க வாழ்க்கையை மாத்த போற இடம் வந்து உங்களோட மெயின்ஸ் ஹால் தான். பிலிம்ஸ் இன்டர்வியூவும் தாண்டி உங்களோட மெயின்ஸ் ஹால் தான் உங்க வாழ்க்கையை மாத்த போகுது. அந்த 3 மணி நேரத்துல நீங்க 250 மார்க் அப்படின்றத எழுதணும். அது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். அது நீங்க வந்து எனக்கு ஒரு கொஸ்டின் நான் ரிவைஸ் பண்ணிட்டு போல அப்படின்னா கண்டிப்பா உட்காந்து நம்ம ஒரு செகண்ட் யோசிக்கும் போது என்ன ஆகும், ஒரு டைம் போடும். ஒரு மினிமம் ஒரு 5 மினிட்ஸ்னே, ஒரு 2 மினிட்ஸ் போதுன்னே வச்சுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் நீங்க உங்களோட மெயின்ஸ் ஹால்ல விடுறீங்க அப்படின்னா பின்னாடி ஒரு கொஸ்டின் நீங்க லூஸ் பண்றீங்கன்னு அர்த்தம். சீரியஸா சொல்றேன், இதை வந்து எல்லா ஆஸ்பிரண்ட்ஸுமே எடுத்துக்கோங்க. உங்களோட மெயின்ஸ் ஹால்ல நீங்க உட்காந்து யோசிக்கிற ஒவ்வொரு டைமும் நீங்க வந்து ஒரு 10 மார்க்கையோ ஒரு 15 மார்க்கோ உங்களுக்கு போச்சு, பிளாங்கா அடிச்சுட்டு வர போறீங்க அப்படின்றது அர்த்தம். இந்த தப்பை தயவு செஞ்சு செய்யாதீங்க. இது என்னோட அனுபவத்துல, நான் பர்சனல் அனுபவத்துல நான் சொல்றேன். முடிஞ்ச வரைக்குமே இப்போ ஒரு டேட் ஒரு 80 டேஸ் கொடுக்குறாங்க, 70 டேஸ் கொடுக்குறாங்கன்னா அதுக்குதான் சொல்றேன், மெயின்ஸ் வந்து கொஞ்சம் ப்ரீவியஸா அட்லீஸ்ட் சிலபஸ் என்னென்ன மெட்டீரியல்ஸ்ன்றதை கேதர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பண்ணீங்கன்னா ஒரு 1 வீக் டைம் போயிடும். அந்த குறிப்பிட்ட டைம்ல என்ன பண்ணணுமோ பண்ணிட்டு லாஸ்ட் ஒரு 20 டேஸ் மினிமம் உட்காந்து ரிவிஷன் பண்ணுங்க. ரிவிஷன் இல்லைன்னா நீங்க ஜெயிக்க முடியாது. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அனுபவத்துல நான் சொல்றேன். அந்த மாதிரி இப்போ வந்து கண்டிப்பா டைம் இருக்கும். நான் ப்ரீவியஸ் எக்ஸாமுக்கும் இந்த எக்ஸாமுக்கு நானே ஒரு டிஃபரன்ஸ் பார்த்தேன். இந்த குரூப் 1 வீக்கு இப்ப நான் 4 பேப்பர் எழுதுனேன்னா 4 டேஸ்ல அந்த பேப்பர் நடந்துச்சு. மதியம் இப்ப வந்து டிஸ்டன்ஸ், இப்ப சவுத்ல இருந்து வந்தாலும் சரி, எங்க வந்தாலும் இப்ப சென்னையில தான் மேக்ஸிமம் சென்டர் போடுவாங்க, மெயின்ஸோட சென்டர். வரீங்களா, ஒரு நியரஸ்ட் ஹோட்டல், காசெல்லாம் பத்தி எதுவுமே பார்க்காதீங்க. அந்த டைம்ல நீங்க நாளைக்கு சம்பாதிக்க போறீங்க, அதெல்லாம் எதுவுமே யோசிக்காதீங்க. பக்கத்துல டிராவல், ரொம்ப இந்த ட்ரெயின்ல இருந்து வந்துட்டு பஸ்ல இருந்து வரதெல்லாம் பார்க்காதீங்க. நியரஸ்டா எக்ஸாம் அகாடமி சென்டர் எங்க போட்டிருக்காங்க பார்த்துட்டு பக்கத்துல ஒரு ஹோட்டல் பார்த்து எடுத்துக்கோங்க, ஸ்டே பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன முக்கியமான மெட்டீரியலோ கையில் எடுத்துட்டு வாங்க. நீங்க போயிட்டு ஃபுல்லா ஐயோ நான் இதுக்கப்புறம் தான் உட்காந்து ஃபுல்லா படிக்க போறேன் அந்த தாட் ப்ராசஸ்லயே படிக்காதீங்க. புதுசாவும் எதுவும் படிக்காதீங்க. அந்த டைம்ல உங்களுக்கு என்ன தேவையோ, என்ன எழுத போறீங்க, ஒரு 10 மார்க்னா 1.5 பக்கம், ஒரு 15 மார்க்னா ஒரு ஜஸ்ட் அந்த கீ பாயிண்ட்ஸ், அந்த கீவேர்ட்ஸ் வந்து அதுவும் நம்ம ஒரு சில கொஸ்டின்ஸ் நமக்கு ஹிஸ்டரின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரிப்பீட்டடா நம்ம படிக்க போறது ஞாபகம் இருக்கும். ஆனா சயின்ஸ் அண்ட் டெக்லாம் அப்படி கிடையாது, எக்கனாமிக்ஸ்லாம் அப்படி கிடையாது. எனக்கு எக்கனாமிக்ஸ் எனக்கு கொஞ்சம் வீக், நான் பர்சனலா சொல்றேன். ஒரு சில பேருக்கு அது ஸ்ட்ராங்கா இருக்கலாம். இப்ப எத்திக்ஸ் அப்படின்றது ஜெனரல் தான் சொல்லுவாங்க, ஆனா அதுல வேர்ட்ஸ் இருக்கு. நீங்க எத்திக்ஸ் அப்படின்னா என்ன வேணாலும் கதை எழுதலாம் அப்படின்றத போய் எத்திக்ஸ்ல எழுத முடியாது. ஒரு சில வேர்ட்ஸ் இருக்கு, டெக்னிக்கல் வேர்ட்ஸ். எந்தெந்த பேப்பருக்குலாம் நீங்க டெக்னிக்கல் வேர்ட்ஸ் யூஸ் பண்ண, இப்ப நான் என்னோட பிராக்டிஸ்ல சொல்றேன், எனக்கு ஒரு கொஸ்டின் நல்லாவே தெரிஞ்சது, நான் ப்ரீவியஸா படிச்சிருந்தேன். நான் மெயின்ஸ் குரூப் 1B சயின்ஸ் ஜெனரல் ஸ்டடிஸ் பேப்பர்ல ரிவிஷன் பண்ணல, நல்லா தெரிஞ்ச கொஸ்டின். ஏன்னா அது டெக்னிக்கல் வேர்ட்ஸ் போட்டு எழுத வேண்டிய ஒரு கொஸ்டின், நல்லா தெரிஞ்ச கொஸ்டின் நான் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு வந்து வேற கொஸ்டின் தான் அதுக்கு அல்டர்னேட்டிவா போட்டேன். இதுக்கு காரணம் ரிவிஷன் அப்படின்றது ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணும். தயவு செஞ்சு ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. அதுக்கேற்ற மாதிரி டைமை நீங்க தான் மேனேஜ் பண்ணணும். உங்களுக்காக இங்க யாருமே வந்து ஊட்ட மாட்டாங்க, ஹெல்ப் தான் பண்ணுவாங்க, கைட் தான் பண்ணுவாங்க. உங்களுக்கான எஃபர்ட்டை நீங்க போடுங்க. இன்டர்வியூ அப்படின்றப்ப எல்லாருக்கும் ஒரு பதட்டம் இருக்கும். உங்களுக்கு இன்டர்வியூ கைடன்ஸ்ல நம்ம இன்ஸ்டியூட்ல இருந்து எப்படிமா சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க? எஸ் சார், ஃபர்ஸ்ட் வந்து என்னோட கான்ஃபிடன்ஸ் லெவலை வந்து ரைஸ் பண்ணதே வந்து நம்ம இன்ஸ்டியூட் தான் சார். அதுக்கு ரொம்ப கிரேட் தேங்க்ஸ் சொல்லணும். சார் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க, கோஆர்டினேட்டர் சார், நீங்க எல்லாருமே வந்து எனக்கு இன்டர்வியூ வந்து ஒரு பேனல் அரேஞ்ச் பண்ணி ப்ரீவியஸ் வந்து எனக்கு கண்டக்ட் பண்ணி கொடுத்துருந்தீங்க. ஆக்சுவலா வந்து இன்டர்வியூ மெயின்ஸ் ரிசல்ட், எனக்கு இந்த மெயின்ஸ் மட்டும் தான் சார் நான் ஒரு கான்ஃபிடென்ட்டா இருந்தேன். கண்டிப்பா நான் ப்ரீவியஸ் ஒரு மெயின்ஸ் ப்ரீவியஸ்லாம் அந்த ரிசல்ட் பார்த்தாலும் ஒரு பயத்தோட பார்ப்பேன் சார். நமக்கு வருமா, நம்ம நம்பர் எல்லாருக்குமே இருக்கும், நம்ம நம்பர் இருக்குமா இருக்காதா, நம்ம அந்த ரேஷியோக்குள்ள வருமா வரமாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரீவியஸ் ரிசல்ட் பார்த்ததுக்கு அப்புறமே சரி, இதுக்கப்புறமா நான் ஒரு எக்ஸாம் கொடுத்திருந்தேன், அதுலயுமே சரி நான் ஒரு பயத்தோட தான் பார்ப்பேன். ஏன்னா நாங்க வந்து அந்த அளவுக்கு டெடிகேட்டடா படிக்கல. நான் இதை நோட் பண்ணிக்கோங்க, நம்மளோட டெடிகேஷன்றது ரொம்ப முக்கியம். ஆனா இந்த எக்ஸாம் மட்டும்தான் நான் இதுல போனோம் அப்படின்னு உட்காந்து படிச்சேன். நான் இப்படி படிக்கும் போது நான் பிராங்காவே சொல்றேன், என்னோட மெயின்ஸ் ரிசல்ட் அன்னைக்கு இது போடும் போது இன்டர்வியூக்கு இந்த கேண்டிடேட்ஸ் போறாங்கன்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட்ல நான் பயந்தே பார்க்கல. எனக்கு தெரியும், எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு, நான் வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. பட் இன்டர்வியூ போறப்ப அந்த இது கான்ஃபிடென்ட் இருக்கும்னு நினைக்காதீங்க, கண்டிப்பா ஒரு பயம் இருக்கும். ஏன்னா வந்து நம்ம மெயின்ஸ்ல வந்துடலாம், ஒரு ரேஷியோக்குள்ள வந்துடலாம், அடுத்தது நம்ம இன்டர்வியூல செலக்ட் ஆவோமா ஓவராலா செலக்ட் ஆவோமா அப்படின்றது ஒரு டவுட் இருக்கும். எந்த ஆஸ்பிரண்ட்ஸ் இருந்தாலுமே சரி, நீங்க அது வரையுமே செல்ஃபா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும் சரி, தயவு செஞ்சு இன்டர்வியூ அப்படின்றது நம்ம இன்ஸ்டியூட்லயோ உங்களை டவுன்ல இருக்கீங்க அப்படின்னா உங்க நியரஸ்ட் இன்ஸ்டியூட்ல கண்டிப்பா ஒரு இன்டர்வியூ கைடன்ஸ் எடுத்துக்கோங்க. எதுக்காக நம்ம இன்டர்வியூ பண்றோம், நம்மளை பத்தி ஏற்கனவே நம்ம வந்து எக்ஸாம்ஸ்ல பிரிலிம்ஸ்லயும் மெயின்ஸ்லயும் நீங்க யாரு அப்படின்றத வந்து அங்க செக் பண்ணிட்டாங்க. நீங்க அடுத்தது எப்படி நம்மளோட கான்ஃபிடென்ட் லெவலை வந்து ரைஸ் செக் பண்ணக்கூடிய பிளேஸ் தான் வந்து இன்டர்வியூ. ஓகேவா? அதனால நம்ம வந்து கான்ஃபிடென்ட்டா பேசுறோமா இல்ல, இன்டர்வியூல கண்டிப்பா வந்து நம்மள சோதிச்சு பார்ப்பாங்க. நீங்க ஒரு கொஸ்டினை வந்து தெளிவா ஆன்சர் பண்ணியிருந்தாலுமே திரும்ப டெஸ்ட் பண்ணுவாங்க. ஆக்சுவலா மார்க் இன்டர்வியூலுமே நடக்கும். நீங்க தெளிவா தான் பண்றீங்களா அப்படின்னும் போது நம்மள கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. இது கண்டிப்பா மார்க் இன்டர்வியூலுமே நடக்கும், நம்ம அகாடமிலுமே பண்ணிருக்காங்க. எதுக்காக அதை பண்றாங்கன்னா, நீங்க இந்த இடத்துல லூஸ் ஆறீங்களா இல்லையா
அதை மீறி இங்க கான்பிடென்டா இது முக்கியமானது. ஏன்னா நம்ம ஒரு ஆபீசர் லெவல்ல போறப்ப நாளைக்கு வந்து நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அதை நீங்க சஸ்டெயின் பண்ணி டேக்கிள் பண்றீங்களா அப்படின்றத வந்து செக் பண்றது பிளேஸ் தான் இன்டர்வியூ பிளேஸ். உங்களோட கான்பிடென்ட் டெஸ்ட் அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸை டேக்கிள் பண்றீங்களா. என்னோட பர்சனல் இன்டர்வியூல டிஎன்பிஎஸ்சி போர்டுலேயே வந்து எனக்கு சுச்சுவேஷன்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. இந்த போஸ்ட் ரிலேட்டடா வந்து எனக்கு மத்தவங்களுக்கு நாங்க டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் பண்ணும்போது அவங்களோட எனக்கு சுச்சுவேஷன் கொஸ்டின்ஸ் ஒரு 4 கொஸ்டின்ஸ் கிட்ட எனக்கு சுச்சுவேஷன் கொஸ்டின்ஸ் வந்துருச்சு. அதனால இன்டர்வியூ போர்டு அப்படின்றது வந்து எப்படி வேணாலும் மாறலாம். அங்க வந்து 4 பேனல் உட்காரலாம், 5 பேனல். நாங்க போறப்ப வந்து 8 பேட்சஸா போனோம். இந்த பேட்ச்ல 3 ஆபீசர்ஸ் வந்து உட்காந்துருந்தாங்க. கண்டிப்பா ஒரு உமன் ஆபீசர்ஸ் இருப்பாங்க. கொஸ்டின்ஸ் வந்து யார் வேணாலும் ரைஸ் பண்ணலாம், எப்படி வேணாலும் ரைஸ் பண்ணலாம். நீங்க அங்க போய் நான் ஸ்ட்ரைட்டா இன்டர்வியூ அட்டன் பண்ணிப்பேன் அந்த தைரியம் உங்களுக்கு, நீங்க தைரியமான பர்சன் தான் இல்லைன்னு நான் சொல்லல. அந்த இது வேணாம், மார்க் இன்டர்வியூ போடுங்க. சார் ப்ரெஷர் பண்ணுங்க, தப்பு கிடையாது, போய் பண்ணுங்க. சார் எனக்கு இதை பண்ணி கொடுங்க, நான் பண்ணிருக்கேன். கோஆர்டினேட்டர் சாருக்கு நான் நிறைய தடவை ஃபோன் பண்ணுவேன், சார் எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். இன்டர்வியூ நீங்க எந்த அளவுக்கு ப்ரெஷர் பண்ணி அப்பதான் உங்களுக்கு ஆர்வம் இருக்குன்னு அர்த்தம். அப்பதான் நம்ம சக்சீட் பண்ண முடியும். கண்டிப்பா எல்லாருக்குமே வந்து இப்போ ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் அப்படின்றது எல்லாருக்குமே கிடைக்காது, ரேரஸ்ட் ஆஃப் ரேர் தான் கிடைக்கும். நமக்கு அடுத்தடுத்து நம்ம அந்த ட்ரை பண்ணி ஒரு லேர்ன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கெயின் பண்ணிக்கணும். சார்ட்ட கேளுங்க, சார் எனக்கு பண்ணி கொடுங்க, எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா ஒரு டிஎன்பிஎஸ்சி போர்டுல நீங்க ஸ்ட்ரெயிட்டா போய் ஃபர்ஸ்ட் உட்காரது அப்படின்றது அந்த எப்படி நம்ம உட்காந்து நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும்ன்றதே மார்க் தான் உங்களுக்கு கத்துக் கொடுக்கும். கண்டிப்பா மார்க் இன்டர்வியூ கண்டிப்பா அட்டன் பண்ணுங்க. நம்ம அகாடமிலே போடுங்க. இல்ல அப்படி முடியல அப்படின்னாலுமே நியரஸ்ட் அகாடமி, அப்படி இல்லைனாலுமே நம்ம அகாடமிலே ஆன்லைன்லயுமே இப்ப நானுமே பண்ணிருக்கேன், ஆன்லைன் சோர்சஸ்லயுமே இன்டர்வியூ அட்டன் பண்ணி கொடுக்குறேன். ஆனா முடிஞ்ச அளவுக்கு நம்ம சாரை ப்ரெஷர் பண்ணி நீங்க எடுத்துக்கோங்க, ப்ரெஷர் பண்ணி எனக்கு பண்ணி கொடுங்க சார், ஆஃப்லைன்ல வந்து அட்டன் பண்ணுங்க. ஏன்னா அப்பதான் அங்க இருக்கக்கூடிய ஃபேக்கல்டி பேனல் எப்படி ஃபேஸ் பண்ண முடியும், எப்படி நம்ம உட்காரணும். ஆக்சுவலா இன்டர்வியூ அப்படின்றது ஏன்னா தானே வந்துட்டு போக கூடாது. நம்ம உள்ள வந்துட்டு நம்ம வெளியில போற வரையுமே நம்மளோட ஆக்டிவிட்டிஸ் நோட் பண்ணுவாங்க. ஈவன் அந்த டோர் க்ளோசிங்ல நான் ஒரு இன்டர்வியூ போகும்போது பார்த்தேன், ஒருத்தவங்க அந்த டோர் க்ளோசிங் முதற்கொண்டு அதுல ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து பிளே பண்ணோம். நம்ம எப்படி உள்ள வரோம், அது மாதிரி நம்ம போனோம், சரி வந்து உட்காரோம் அப்படின்றத உட்காரக்கூடாது. அவங்க ஒரு டைம் எடுப்பாங்க, நம்ம போய் நிக்கிற மாதிரி கூட இருக்கும் சமயத்துல, அவசரப்பட்டு உட்காந்துடவும் கூடாது. பெர்மிஷன் கேட்கணும். அவங்க உட்காரு, பேனல் மெம்பர்ஸ் உட்காருங்க அப்படின்னு சொன்னா மட்டும்தான் நம்ம உட்காரணும். அந்த மாதிரி இன்டர்வியூ அப்படின்னா ஒரு ஃபியர் இருக்கும் எனக்குமே. ப்ரீவியஸ் இன்டர்வியூ போகும்போதுமே இங்கிலீஷ்ல தான் பண்ணணுமா இல்ல தமிழ்ல தான் பண்ணணுமா அப்படிலாம் எதுவுமே பயப்படாதீங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த சுத்தி இருக்கிறவங்க சொல்றது எதுவுமே கேட்காதீங்க. அகாடமில என்ன சொல்றாங்க, ப்ரீவியஸ் யார் அட்டன் பண்ணிருக்காங்க அதை கேளுங்க. ஒரு சில பேர் சொல்லுவாங்க இன்டர்வியூனா இங்கிலீஷ்ல மட்டும் தான் பேசணும், ஐயோ ஃபுல் தமிழ்ல தான் பேசணும் அப்படின்னா யாருக்குமே வராதிங்க. யாருக்கும் ஃபுல் இங்கிலீஷும் தெரியாது, ஃபுல் தமிழும் தெரியாது. நானுமே பைலிங்குவலா தான் போனேன். உங்களுக்கு அந்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு எப்படி தெரியுமோ அப்படி அப்ரோச் பண்ணுங்க. அந்த மாதிரி இன்டர்வியூ நினைச்சு பயப்படாதீங்க. மார்க்க வந்து முடிஞ்சவரை பிசிக்கலா அட்டன் பண்ணுங்க. அதுதான் என்னோட பர்சனல் ஒப்பீனியன். பிசிக்கலா நீங்க அட்டன் பண்ணா மட்டும்தான் அப்படியே உங்களால போயிட்டு அந்த டிஎன்பிஎஸ்சி போர்டு முன்னாடி வந்து ஒரு கான்பிடென்ட்டா உட்கார முடியும். அண்ட் அனதர் ஒன் வந்து இன்கேஸ் டிஎன்பிஎஸ்சி இன்டர்வியூ போறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து டிஸ்கஷன் அப்படின்றத கொஞ்சம் கம்மியா வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளோட ஒரு சில பேருக்கு இன்னும் கூட தெரிஞ்சிருக்கும், நமக்கு அந்த விஷயம் கம்மியா தெரிஞ்சிருக்கும். அங்க போயிட்டு நிறைய டிஸ்கஸ் பண்ணாதீங்க. லைட்டாவே தெரிஞ்சுக்கணும்னா பக்கத்துல நமக்கு டைம் இருந்ததுன்னா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மேக்ஸிமம் டிஸ்கஷன் வேணாம். நீங்க கான்பிடென்ட்டா போனா கூட அங்க டிஸ்கஷன்ல உங்க கான்பிடென்ட் வரைய நிறைய சான்ஸ் இருக்கு. அதனால அங்க போயிட்டு லைட்டா மத்தபடி ஒரு தண்ணி குடிக்கிறோமா ஒரு ரெஸ்ட் ரூம் போறோமா அதை மட்டும் போயிட்டு வந்துட்டு நீங்க என்ன ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்கன்றத மட்டும் ரீகால் பண்ணுங்க. ஒரு சின்ன சின்ன விஷயம் தெரியலனா மட்டும் கேளுங்க. இன்டெப்தா ஐயோ நம்ம எக்ஸாமுக்கு முன்னாடி தெரிஞ்சுட்டு போகலாம் அதை போய் இன்டர்வியூல பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க போர்டுக்குள்ள போகும்போது நீங்க ஆல்ரெடி வாஷ் அவுட் ஆகி தான் போவீங்க. இந்த மாதிரி ஓவர் டிஸ்கஷன் இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கான்பிடென்ட் போயிடும், அங்க போய் பேனல ஃபேஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி மார்க் இன்டர்வியூக்கும் டிஎன்பிஎஸ்சி இன்டர்வியூக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும், பயப்படாதீங்க. எப்படின்னா மார்க் இன்டர்வியூ அப்படின்றது கண்டிப்பா நம்மள கான்பிடன்ஸ் உடைக்கிற மாதிரி தான் நடக்கும். எதுக்காக இங்கே உங்களை உடைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தான் நீங்க ப்ரிப்பேர் ஆவீங்க அப்படின்றதுனால நம்ம அகாடமிலும் சரி நீங்க வெளியில பண்ணாலுமே சரி கண்டிப்பா மார்க் இன்டர்வியூ அப்படின்றது டிஎன்பிஎஸ்சி லெவலோட நம்மள ஒரு படி நீ அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி தான் ஏன் அதை பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தான் நீங்க உங்களை ரியலைஸ் பண்ணிக்கணும் நம்ம இன்னும் இந்த அளவுக்கு லேகா இருக்கும். அதை யார் ரியலைஸ் பண்ணி அடுத்து நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்றத அனலைஸ் பண்ணி பண்ணுங்க. இதெல்லாம் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன். நான் ஒரு மார்க் அட்டன் பண்ணேன் எனக்கு இது ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னா நினைக்காது. அதுக்காக தான் போய் மார்க் அட்டன் பண்றோம். இதை நீங்க அட்டன் பண்ணிட்டு போனாதான் டிஎன்பிஎஸ்சி பேனல் வந்து உங்களால ஃபேஸ் பண்ண முடியும். இதோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸாவும் நான் சொல்றேன். இன்டர்வியூ அப்படின்றது கண்டிப்பா ஒரு 20 to 30 மினிட்ஸ்க்குள்ள மினிமம் இருக்கும். நீங்க போற கேடரை பொறுத்து மாறும். அது மாதிரி பேனல் மெம்பர்ஸும் நீங்க போற கேடரை பொறுத்து மாறும். பயப்படாதீங்க. அந்த அளவுக்கு இருக்க தெரிஞ்சா தெரியுதுன்னு சொல்லுங்க, தெரியலனா போய் மட்டும் சொல்லக்கூடாது. இது எனக்கு வந்து மார்க்லயுமே சொல்லிருக்காங்க, தெரிஞ்சா தெரியுதுன்னு சொல்லுங்க, தெரியலனா தெரியுதுன்னு சொல்லுங்க. அந்த மாதிரி நீங்களும் வந்து தப்பா சொல்லி அவங்களுக்கு வந்து அவங்களையும் டென்ஷன் பண்ணக்கூடாது, நம்மளையும் டென்ஷன் ஆகிக்க கூடாது. நம்மளோட கான்பிடன்ட் லெவல் உடைச்சாலுமே அந்த ஒரு செகண்ட் ஒரு நமக்கு டவுன் ஆகும். கண்டிப்பா எல்லா பேனல்லயும் இது நடக்கும். எதுக்காக நம்மள டெஸ்ட் பண்ணுவாங்க, அதுக்காக
அப்படின்னாலுமே பயப்படாதீங்க. அடுத்த கொஸ்டின் தெரியலனா தெரியல சார், சாரி சார், தெரியல சார் அப்படின்னு சொல்லிட்டு, தெரிஞ்சுக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கொஸ்டினுக்கு மூவ் ஆன் பண்ணுங்க. நீங்களா தப்பா சொல்லி பேனல் மெம்பர்ஸை வந்து டென்ஷன் பண்ணக்கூடாது. இது வந்து நான் சொல்றேன். நானுமே எனக்கு எல்லா கொஸ்டின்ஸுமே யாருக்குமே தெரியாது சார், தெரியலன்னா தெரியலன்னு சொல்லி சரண்டர் ஆயிடும், தப்பு கிடையாது. இன்டர்வியூல உங்கள்கிட்ட கேட்ட ஏதாவது ஒரே ஒரு சுவாரஸ்யமான கேள்வி, அந்த சுவாரஸ்யமான கேள்விக்கு நீங்க என்ன பதில் சொல்லுங்க? ஓகே சார், இன்டர்வியூல வந்து எனக்கு வந்து எப்படி போச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்னோட செல்ஃப் இன்ட்ரோல் ஆரம்பிச்சு ஜென்ரலா, ஏன்னா நான் போனது வந்து HRNC டிபார்ட்மெண்ட், அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் போறதுனால என்னோட இன்டர்வியூ வந்து 2 ஹாஃபா பிரிச்சுக்கோங்க. லீகல் ரிலேட்டடா போச்சு. நம்ம டெக்னிக்கலா போறோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட சப்ஜெக்ட்ஸ் பத்தி சிலபஸ் மட்டும் இல்லாம வெளியிலையும் தெரிஞ்சுக்கணும். அது நம்ம அகாடமில நம்ம கைட் பண்ணி கொடுத்துருவாங்க மார்க் செஷன்ல. லா ரிலேட்டடா கொஞ்சம் பாதி போச்சு. HRNC எனக்கு லா ரிலேட்டடா வந்து நான் ஓரளவுக்கு அப்ரோச் பண்ணிட்டு போயிட்டேன். HRNCன்றது எனக்கு புதுசா இருந்துச்சு. ஆனா ஒண்ணு பயப்படாதீங்க, மெயின்ஸ்ல ஒரு சிலது நம்மளால கவர் பண்ண முடியலனாலும் தயவு செஞ்சு இன்டர்வியூ அந்த டைம் கொடுக்குறாங்க பாருங்க, அந்த டைம்ல கவர் பண்ணிடுங்க. நம்ம போய் மெயின்ஸ் மாதிரி டிஸ்கிரிப்டிவா கதையா எழுத போறது இல்ல, ஒரு 1 or 2 wordsல சொல்ல போறோம். இது அவ்வளவுதான் இன்டர்வியூ அப்படின்றது. நம்ம போய் மெயின்ஸ்ல எழுதுன மாதிரி கதையா எழுத போறது கிடையாது. 1 or 2 words அவங்களுக்கு புரியணும், அவ்வளவுதான். எனக்கு அப்படி கேட்கும் போது வந்து எனக்கு HRNC கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் தான் இருந்துச்சு. எனக்கு இன்டர்வியூல வந்து ஒரு சுவாரஸ்யமான விஷயம் பிளஸ் நான் கொஞ்சம் டவுன் ஆன ஒரு விஷயம் என்னன்னா வந்து, எனக்கு சார் வந்து என்னன்னா ஒரு பாட்டு, ஒரு பேனல் மெம்பர் என்ன பண்ணாங்கன்னா ஒரு பாட்டை வந்து பாடி, ஒரு இதுதான் திருப்பாடல் மாதிரி பாட்டு பாடிட்டு இது யாரு பாடினது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அடுத்தது வந்து என்ன வந்து நான் வந்து கல்லூர் மாவட்டத்துல இருந்து வந்ததுனால என்ன வள்ளலார் ரிலேட்டடா வந்து ஒரு பாடல், அவரோட பாடல் ஒண்ணு வந்து சொல்ல சொன்னாங்க. எனக்கு அது கொஞ்சம் அந்த செகண்ட் வந்து டவுன் ஆச்சு. ஏன்னா எனக்கு தெரியல, டக்குன்னு தெரியல. அப்புறம் அவருமே ஒரு சும்மா பேசிக்ஸா அவன் எடுத்து கொடுத்தாரு, அதை நான் வந்து பண்ணிட்டேன். அப்புறம் இன்னொரு ஜென்ரலா ஒரு கொஸ்டின் என்னன்னா, இது HRNC அப்படின்றதுனால இதுல என்ன டெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா, நம்ம வந்து ஹிந்து ரிலிஜியனுக்கும் கோவிலுக்கும் அந்த எல்லாத்துக்குமே நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு அர்ப்பணிப்பா இருக்கோம், எந்த அளவுக்கு நம்ம அதுக்கு ரிலீஜியஸ் வந்து எந்த அளவுக்கு பாக்குறோம் அப்படின்றத வந்து டெஸ்ட் பண்ணாங்க. கண்டிப்பா எல்லா பேனலுமே இதை டெஸ்ட் பண்ணாங்க. அப்படி பண்ணும் போது என்கிட்ட இதுவுமே கேட்டாங்க. ஏன்னா இது ஒரு மைல்டா கொண்டுட்டு போனோம் அப்படின்னும் போது ஒரு ஸ்டேஜ் ஆஃப் கொஸ்டின் என்னன்னா, எனக்கு இதுல வந்து நிறைய காட்ஸ் பத்தி நம்ம நிறைய படிச்சுட்டு போவோம், நிறைய அவங்களோட வரலாறு அந்த மாதிரி கேட்கும் போது அப்படி இருக்கும் போது என்கிட்ட என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, உங்களுக்கு நீங்க எந்த கடவுள் கும்பிடுவீங்க அப்படின்ற மாதிரி கேட்டு அதுல இருந்து எனக்கு ஒரு 4 to 5 கொஸ்டின்ஸ் அந்த காட் ரிலேட்டடாவும் அவங்களோட ஹிஸ்டரி ரிலேட்டடாவும் எனக்கு அதுல ஒரு கொஸ்டின்ஸ் வந்து போச்சு. அந்த மாதிரி இன்டர்வியூ அப்படின்றது அவங்க கொண்டுட்டு வரதையும் தாண்டி நம்ம எப்படி கொண்டுட்டு போறோம் அதையும் தாண்டி உங்களுக்கு வந்துடும். அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ல வேலை செய்யுங்க. இன்டர்வியூ பொறுத்தவரை பயப்படாதீங்க. TNPSC பேனல் உட்காரும் போது எல்லாத்தையுமே ஓரம் கட்டிடுங்க. உங்க மைண்ட்ல இருக்கிற எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு அந்த 3 பேனல் என்ன சொல்றாங்களோ அவங்க கொஸ்டின் சொல்லும் போதே ஒரு சில கொஸ்டின்ஸ் நம்ம மைண்ட்ல ஓடும். ஆனா அவங்க கொஸ்டின் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ஆன்சர் பண்ணோம். ஐயோ, நம்ம ஒரு சில கொஸ்டின்ஸ் நமக்கு கிளியரா தெரியும் கேட்கும் போதே. அதுதான் நம்ம வந்து அதை ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நம்ம வந்து டக்குன்னு அவங்க எல்லாம் என்ன சொல்லி முடிச்சு என் பண்றாங்களோ அடுத்து உங்களோட ஆன்சரை வைங்க. இப்ப படிச்சுட்டு இருக்க ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு நீங்க ஏதாவது அட்வைஸ் பண்ணணும்னு விரும்புறீங்களா? எஸ் சார், இப்ப படிச்சுட்டு இருக்க ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாருமே வந்து அப்கமிங் ஆபீசர்ஸ், இது ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டா இருந்தாலும் சரி, செகண்ட் அட்டெம்ப்டா இருந்தாலும், தேர்ட் அட்டெம்ப்டா இருந்தாலும் சரி, யாருமே வந்து ஃபர்ஸ்ட் பின்னோக்கி போகாதீங்க. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டா மேக்ஸிமம் பின்னோக்கி போக மாட்டாங்க, ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். செகண்ட் அட்டெம்ப்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு பயம் வந்துடும். எனக்குமே தோணி இருக்கு, நான் செகண்ட் அட்டெம்ப்ட் இது எனக்கு செகண்ட் தான் ஓகேவா, கொடுக்கும் போது என்ன தோணுச்சு அப்படின்னா, இந்த டைம்க்கு நான் ஒரு வேலைக்கு போயிருந்தா என்னோட ஃபேமிலி நான் பாத்துக்கலாமே அப்படின்ற அந்த ஒரு நிறைய தடவை நான் யோசிச்சிருக்கேன். ஆனா அதையும் மீறி உட்காருங்க, கண்டிப்பா வந்து நீங்க லைஃப்ல வந்து சக்சஸ்ஃபுல் ஆவீங்க. எல்லாத்தையும் தாண்டி வந்து யாரு எது சொன்னாலுமே கேட்காதீங்க. மத்தவங்க வந்து இந்த உலகம் பேசுறவங்க பேசிட்டு தான் போவாங்க, அதை கொஞ்ச நாளைக்கு வந்து காதுல ஏத்தாதீங்க. ஆனா நீங்க ஜெயிச்சுட்டு வந்து நிக்கும் போது அப்படியே உங்களை வந்து எப்படி சொல்றது, உங்களை வந்து தூற்றுனவர்கள் எல்லாம் அப்புறம் உங்களை வந்து போற்றுவாங்க. அதனால நீங்க யாருன்றத நீங்க உங்களை வந்து நானுமே நான் கொஞ்ச நாளைக்கு வந்து தனிமை மட்டும்தான் படுத்திக்கிட்டேன், தப்பு கிடையாது. உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. நம்ம எப்படி படிக்கணும், முக்கியமா நான் என்னோட பர்சனல் அனுபவத்துல சொல்றேன், இதுதான் என்னோட லாஸ்ட் எக்ஸாம். இதுக்கப்புறம் நான் வரக்கூடாது, இதுக்கப்புறம் நான் படிக்க கூடாது, இதுக்கப்புறம் நான் ஃபீல்டுல போய் அங்க என்ன கத்துக்கணும் அந்த மைண்டோட படிங்க. இதுதான் நான் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு சொல்லுவேன், கண்டிப்பா ஜெயிப்பீங்க. பொதுவாக TNPSC எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு நிறைய பேரியர்ஸ் இருக்கும். அதுல ஒண்ணு சிங்கிள் பேரண்ட் அப்படின்றது, அடுத்தது ஆன்லைன்ல படிக்கணும் அப்படின்றது, மூன்றாவதாக ஒரு வில்லேஜ்ல இருந்து வந்து படிக்கணும் அப்படின்றது. இந்த எல்லா பேரியர்ஸையும் உடைச்சு புவனேஸ்வரி சூப்பரா கிளியர் பண்ணி நீங்க ஸ்டேட் ரேங்க் எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு ஆபீசர்ஸ் IAS அகாடமி சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றிமா. ரொம்ப ரொம்ப நன்றி சார். எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஆபீசர்ஸ் IAS அகாடமிக்கும் ஃபேக்கல்டிஸ்க்கும் ஸ்டாஃப்ஸ்க்கும் எல்லாருக்குமே என்னோட நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அப்கமிங் ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து லைஃப்ல நமக்கு எவ்வளவு பேரியர்ஸ் இருந்தாலுமே அதை ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. நம்ம கண்டிப்பா ஒரு நாள் ஜெயிப்போன்றத நினைங்க. எல்லாத்தையும் ஓரம் கட்டுங்க. உங்களை நீங்க தனிமைப்படுத்திக்கிட்டாதான் நீங்க ஜெயிக்க முடியும் அப்படின்றது உங்களுக்கு நினைச்சாலும் பரவாயில்ல, கொஞ்ச நாள் தான் பண்ண போறீங்க. கஷ்டப்படுங்க, கஷ்டப்பட்டு உழைச்சிங்கன்னா கண்டிப்பா முன்னேறுவீங்க, கண்டிப்பா சாதிப்பீங்க. நீங்களும் இந்த இடத்துல வந்து உட்காந்து அடுத்த அப்கமிங் ஆபீசர்ஸா வந்து நம்ம சாருக்கு இன்டர்வியூ கொடுப்பீங்க. எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்களை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ்.
நீங்களும் புவனேஸ்வரி அவர்கள் மாதிரி ஸ்டேட் லெவல்ல ரேங்க் எடுத்து ஆபீசர் ஆவதற்கு நம்ம ஆபீசர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி உங்களுக்கு நிறைய இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கோம். நம்ம ஆபீசர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில இணைந்து நீங்களும் விரைவில் அரசு அதிகாரி ஆகுங்க. நன்றி.